போன செய்தியினுடைய இரண்டாம் பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை முதல் பகுதியை நீங்கள் கேட்க விரும்பினால் வலைத்தளத்தில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. செல்ஃபோன் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க பார்ப்போம், இல்லைன்னா மியூட் மோடில் போடுங்க. 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. பொதுவாக இங்கே பாஸ்டே வசனம் வாசித்துருவாரோ? அப்படியா? நீங்களே வாசித்துருவீங்களோ? வசனம் வாசிக்கிறதுக்கு நாள் இருக்காது, இங்கே நீங்களே வாசித்துருவீங்க. சரி, நான் அந்த அளவுக்கு வசனத்தில் தேறினவன் அல்ல, அவர் அளவுக்கு. அதனால் எனக்கு யாராவது வாசிக்க நான் பார்த்து அதை கேட்டு வாசிக்கிறாள். வாசிங்க யாராவது ஒருத்தர். அவர் இதனால்தான் அவரே வாசிக்கிறார்னு நினைக்கிறேன், இல்லை? சரி, ஓகே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராகியம் கொண்டிருக்கிறேன். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ ஆவியானவர் இம்மட்டுமாய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் உம்முடைய கிருபையினால் எங்களை மூடுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. பலவீனமானவைகளை கொண்டு பலமாய் வெளிப்படுகிற தேவன், மாம்சமானவைகளை கொண்டு ஆவியாய் வெளிப்படுகிற தேவன், இன்றைக்கும் இந்த 2ஆம் ஆராதனையில் நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் திருச்சபையை தேவனுக்கு ஒப்படைப்பது, அந்த வைராகியத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். நீங்களும் நானும் அந்த மனவாட்டியாக இருக்கிறோம், மனவாட்டி சபையாக இருக்கிறோம். இந்த சபை எப்படி தேவனிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதற்கு பவுல் சில வழிமுறைகளை சொல்லுகிறார். போன ஆராதனையில் இதை பற்றின ஒரு செய்தியை பார்த்தோம். அது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் சொல்லிவிட்டு 2ஆம் ஆராதனைக்குள்ளே நாம் 2வது பகுதிக்குள்ளே போகிறோம். ஒரு சபை ஒப்படைப்பதற்கு, கர்த்தரிடத்தில் ஒப்படைப்பதற்கு கர்த்தருக்கு சில கிரைட்டீரியாக இருக்கிறது. மணவாளனுக்கு தன் மணவாட்டி இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பில் இருக்கிற அந்த திருச்சபை தான் வருகையில் போகும், அல்லது மணவாட்டி திருச்சபையை மாறும். உன்னத பாட்டில் வாசிக்கும் போது அநேக கன்னிகைகள் உண்டு, அநேக ராஜஸ்திரிகளும் உண்டு, ஆனால் என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய மணவாட்டி சபையாக இருப்பதற்கு, இப்போது ஆதி காலத்தில், ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் ஒரு பிரமாணம் இருந்தது, மனசாட்சி பிரமாணம். அந்த காலத்தில் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்கள் இருந்தார்கள். ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது. அந்த காலத்திலும் கர்த்தருக்கு உண்மை உள்ள பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து வருகை வரைக்கும், எடுத்துக்கொள்ளப்படுதலிருந்து வருகை வரைக்கும் இப்பொழுதும் நாம் கர்த்தருக்குள் ஒரு திருச்சபையாக கூடியிருக்கிறோம். இந்த 3 பிரமாணம் இருக்குது. இன்னும் ஒரு பிரமாணம் இருக்குது, இரும்புக்கோள் பிரமாணம் சொல்லுவாங்க, ஆயிடவர் அரசாட்சி, அது ஒன்று இருக்குது. இப்படி இந்த 4 பிரமாணத்திலும் கர்த்தருக்குரியதான ஜனங்கள் இருப்பார்கள், கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அதனால தான் ஆயிடவர் சாட்சி முடிஞ்ச பிறகு தான் நியாய தீர்ப்பு வருது. ஸோ இந்த 4 பிரமாணத்திலிருந்து கூட்டி சேர்க்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருப்பார்கள். அதனால தான் புதிய எருசலேம் 4 பகுதியாக இருக்கும். 4 வாசல், 12 வாசல் 4 பகுதியாக இருக்கும். 4புறத்திலிருந்து சேர்க்கப்பட்டு ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். அதில் ஒரு அமைப்பு மட்டும்தான் மணவாட்டி அமைப்பாக இருக்கும். அதைத்தான் கன்னிகைகள், மறுமனையாட்டிகள், அப்புறம் ராஜஸ்திரீகள், மணவாட்டி, அப்படி 4 பிரிப்பார் உன்னத பாட்டில். இது ஒரு சத்தியம், அதில் ஆழமான சத்தியம் இருக்குது. இப்படி இந்த 4 வகையான பிரமாணத்திலிருந்து 4 வகையான ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அப்படி கூட்டி சேர்க்கப்படும் பொழுது ஒரு வகை நீங்களும் நானும், இந்த சுயாதீன பிரமாணம் அல்லது கிருபையின் காலம், புதிய ஏற்பாட்டு காலம், எப்படி வேணால் சொல்லலாம். அப்போ கூட்டி சேர்க்கப்படுகிற இந்த பிரமாணத்துக்குரியவர்களுக்கு பெயர் மணவாட்டி திருச்சபை. அப்படி இந்த மணவாட்டி திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அதற்கு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறார், எழுதுறார். ஆவியானவர் அவர் மூலமாக எழுதுறார். அதில் மணவாட்டி எப்படி இருக்கணும், மறுமனையாட்டி எப்படி இருக்கலாம். இப்போது
கேத்தூராள், ஆகார் இவங்களாம் மறுமனையாட்டிகள். ஆபிரகாமுக்கு அடிமையாக இருக்கலாம், மறுமனையாட்டி அடிமையாக இருக்கலாம். ஆனால் சாராள் அடிமையாக இருக்க முடியாது, அவள் சுயாதீனம் உள்ளவளாக இருக்கணும். டிஃபரன்ஸ் இருக்குது, இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் கர்த்தருடைய மணவாட்டி சபைக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்குது. அதில் மிக முக்கியமானது என்னென்னா கற்புள்ள கன்னிகையாக, அதான் அங்கே ரொம்ப முக்கியம். இந்த கற்புள்ள கன்னிகை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எந்த விதமான கலப்படமும் இல்லாமல், பின்னாடி எழுதுறார் 3-4 வசனத்தில் அதை எழுதுறார், பவுல் எழுதுறார், எந்த உபதேசத்தினுடைய கலப்பும் இல்லாமல் அவர்கள் கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சர்ப்பம் ஸ்திரீயானவளை வஞ்சித்தது போல. வஞ்சித்தல் என்றால் என்ன? ஒரு பெண் வஞ்சிக்கப்பட்டு ஒரு ஆணால் ஏமாற்றப்படுகிறாள், அவளுடைய கற்பு சூறையாடப்படுகிறது. அதற்கு ஒப்புமையாக அதை சொல்றார். ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டது போல சர்ப்பத்தினுடையதான உபதேசம் அவளுக்குள் போய்விட்டது. அதனுடைய விளைவாக, அந்த உபதேசம் அவளுக்குள் போனதனுடைய விளைவாக 1 யோவான் 3 சொல்லுகிறார், பொல்லாங்கினால் உண்டான காயினை போல. அந்த உபதேசம் அவளுக்குள் போன பிறகு ஆதாமும் ஏவாளும் இணைகிறார்கள். அதுதான் உண்மை. நிறைய பேர் ஏவாள் சர்ப்பத்தோட இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாய்ப்பில்லை, அப்படி வசனத்தின்படி கிடையாது. ஆனால் ஆதாமும் ஏவாளும் இணைந்தாலும் கூட பிறக்கிற குழந்தை சர்ப்பத்தினுடைய உபதேசத்தினோடு இருக்கிறது, பொல்லாங்கினால் உண்டார்ந்த. அப்போ அந்த இடத்துல அதை என்ன சொல்ல வராருன்னா, ஏவாளுடையதான அந்த ஆவிக்குரிய கற்பு அது வஞ்சிக்கப்பட்டு இழந்தது போல அப்படிங்கிறார். அதே மாதிரி நீங்களும் உங்கள் இருதயமும் கெட்டு போய் விடுமோ. 3வது 4வது வசனத்தை வைங்க பார்ப்போம். அதில் 2 கொரிந்தியர் 3 உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அதைத்தான் அவர் அந்த இடத்துல சொல்றார். ஸோ கற்புள்ள கன்னிகைனா என்ன? ஒரே புருஷன், ஒரே உபதேசம், அதான் ஒரே கர்த்தர், ஒரே ஞானசானம், ஒரே விசுவாசம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதன் அடிப்படையில் ஒரே உபதேசம், அவருடைய வித்து நமக்குள் வாசமாய் இருக்கிறது. கர்த்தருடைய உபதேசம் எனக்குள் வாசமாய் இருக்கிறது. அவருடைய வித்தின் மூலமாக நாம் பிறக்கிறோம், அவருடைய வசனத்தின் மூலமாய் பிறக்கிறோம். அப்போ இன்னைக்கு திருச்சபை இந்த ஒரு உபதேசத்துக்குள், பரிசுத்த உபதேசம், இந்த கர்த்தருடையதான உபதேசத்துக்குள் இருக்கிறதா? கலப்படம் இல்லாமல் இருக்குதா? எங்கள் காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் சபைக்கு நிறையா இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம், இப்போ பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கெல்லாம் ஒரே சர்ச்சு தான், அந்த பாஸ்டர் பேசுறது மட்டும்தான் உபதேசம், வேறு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் எங்கள் பாஸ்டர்லாம் எப்படின்னா, வேறு எங்கேயும் போகவும் விட மாட்டாங்க. சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் சென்னையில் அப்போல்லாம் பீச்சில் சீரணி அரங்கத்தில் நிறைய கூட்டங்கள் நடக்கும், பேரின்ப பெருவிழா என்ன, ஒன்றுத்துக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க, யாருக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்கள் பாஸ்டர் பர்மிஷன் கொடுத்து எங்களை போங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங்க்கு அனுப்புனாங்கன்னா அது ரைனாட் பாங்கே மீட்டிங்க்கு மட்டும்தான் அனுப்புனாங்க, ஃபயர் கான்ஃபரன்ஸுக்கு. மற்றபடி எந்த மீட்டிங்க்கும் அவங்க எங்களை அலோவ் பண்ணது கிடையாது. காரணம் என்னென்னா, அவங்க இந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு, எங்கே உண்மை நின்று எங்கள் இருதயம் விலகி விடுமோ, உபதேசத்தில் விழுந்துருவோமோ, எது கெட்ட உபதேசம் நல்ல உபதேசம் புரியாமல் நாங்கள் போயிடுவோமோன்னு அவங்க பயந்தாங்க. அதனால் நாங்கள் ஒரே உபதேசத்தை கீழ் வளர்க்கப்பட்டோம், அந்த உபதேசத்திலே நாங்கள் நிலை நிற்கப்பட்டோம். அப்படித்தான் சபை வளர வேண்டும், அப்படித்தான் சபை இருக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி நிறைய யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, அதாவது எக்ஸ்தலம் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலதரப்பட்ட உபதேசங்கள் உங்களுக்குள் வருகிறது. இந்த உபதேசங்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். நிறைய உபதேசத்தை அப்படியே உள்வாங்கிக்கிறீங்க. அந்த உபதேசத்தோட இங்கேயும் உட்காடுறீங்க, இங்கே சொல்கிறதையும் கேட்குறீங்க, அங்கே சொல்கிறதையும் கேட்குறீங்க. நீங்கள் கேட்க வேணான்னு சொல்லலை, நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது, கேட்க வேணான்னு சொல்லலை. ஆனால் எது கர்த்தருடைய உபதேசம், எதில் இருக்கணும் அப்படிங்கிறதா முக்கியம். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை வழியில் நீங்கள் போகும்போது, ஆஃபீஸுக்கு போகும்பொழுது, நீங்கள் உங்கள் ஆஃபீஸில், உங்கள் வீட்டில், வேலை பார்க்குற படிக்கிற இடத்துல எத்தனை பேரோட வேணால் பேசலாம். ஆனால் உங்கள் இருதயம் உங்கள் கணவரை மட்டும்தான் நேசிக்கும், உங்கள் இருதயம் உங்கள் மனைவியை மட்டும்தான் நேசிக்கும். அவங்க எத்தனை பேசுகிறதும் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. அது அவங்களுக்குள்ள சொல்கிற வார்த்தை உங்களுக்குள்ள கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடாது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா கணவனுக்கு நீங்கள் துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள்.
அந்த மனைவியினுடைய வார்த்தை, இன்னொரு பெண்ணுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து அவங்க பேசுறதுல உங்களுக்கு ஒரு கிளர்ச்சி உண்டாக தொடங்கிவிட்டால் மனைவிக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இன்னும் நீங்கள் சரீரத்தில் கூட சேர மாட்டீங்க, ஆனால் துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இதுதான் கற்புள்ள கன்னிகை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இயேசு தெளிவாக சொல்றாரு, விபச்சாரம் என்பது என்னவென்று சொன்னால் சரீரத்தில் என்னவதை குறித்து சொல்லவில்லை, இச்சையோடு கூட நோக்குவதை குறித்து பேசுகிறார். சில காரியங்கள் உங்களுக்குள்ளே வந்த உடனேயே அந்த உபதேசம், நான் இப்போ உபதேசத்தை குறித்து சொல்லுகிறேன், சிலருடைய தவறான உபதேசம் உங்களுக்குள்ளே வரும்போது அது உங்களுக்கு சரியாக்கப்பட்டு அதை செய்யலான்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சாலே நீங்கள் வழிவிலக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இன்னொரு உபதேசத்துக்கு பின்னாடி போக தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு இந்த உபதேசம் கொஞ்சம் கடினம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. இப்போ கர்த்தர் கொடுத்துருக்கிற புதிய ஏற்பாட்டு உபதேசம் கடினமான உபதேசம். அன்னைக்கே சொல்லிட்டான் அவன், இந்த உபதேசத்தில் யாழ் நிலை நிற்க கூடும் அப்படின்னு கேட்டான். கஷ்டம்தான், ஆனால் அந்த கஷ்டமான உபதேசத்தில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவள் தான் கற்புள்ள கன்னிகையாக கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். சில நேரத்தில் நமக்கு இந்த உபதேசம் அப்படியே கொஞ்சம் இன்னொரு உபதேசம் கேட்கும் போது நல்லா இருக்குது, அது கேட்கறதுக்கு கொஞ்சம் லகுவாக இருக்குது, அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அங்கே அந்த சபைக்கு போனால் நல்லாயிருக்கும். ஒருத்தர் சொன்னாங்க, அந்த சர்ச்சுக்கு ஏன் போகிறாங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை விட்டுட்டு அந்த சபைக்கு போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் பாவம், பரிசுத்தம், பரலோகம், நித்திய ஜீவன் இப்படியே பேசுகிறாரு பாஸ்டர், அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டேன். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் மெசேஜை கவனித்து பாருங்க பாஸ்டர், 2 வசனம் தான் பேசுவார், ஆனால் நிறைய கதை சொல்லுவார். யோசித்து பாருங்க, இங்கே சத்தியம் பேசுறது கேட்கறது கஷ்டமா இருக்குது. அதே நேரத்தில் இந்த கதை, இந்த நான் பேரபிள்ஸ் வேணான்னு சொல்லலை, அதோடு கூட சொல்லக்கூடியதான ஓமையான காரியங்கள் வேணான்னு சொல்லலை, அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கடைசியில் போய் அந்த சபையை பார்த்தா அது வேற விதமான உபதேசத்துக்குள்ளே கொண்டு போகுது. அதான் வேதம் சொல்லுது, கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு. அப்போ இந்த கற்புள்ள கன்னிகையை கர்த்தர் எப்படி செலக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி தான் போன செய்தியில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அபிஷாக் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ராஜாவுக்கு தேவையான ஒரு பெண்ணை குறித்து நாங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகள் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும், இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள்லாம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு, எஸ்தரின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டு சபையினுடையதான புஸ்தகம், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாவின் வசத்தில் ஒப்பு வைக்க வேண்டும், அவருடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்போ உங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்ச சம்பவம் தான். வஸ்தி ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அதற்கு பதிலாக வேறொரு பெண்ணை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலம் வருகிறது. இதை நீங்கள் எப்படி இந்த புஸ்தகத்தை வாசிக்கணும், ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்தர் புறஜாதி பெண். ஏன்னா அவங்க இருக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா சூசான் அரண்மனை, அதாவது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அந்த மேதிய ராஜா கிட்ட, பெர்ஷியா ராஜா கிட்ட காலத்தில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்தர் புறஜாதி பெண், அதாவது அந்த தேசத்தை சாராத பெண். இப்போ அந்த தேசத்து ராணி ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அதற்கு பதிலாக 127 நாடுகளிலிருந்து பெண்களை செலக்ட் பண்ணுறாங்க. அவரோட அர்த்தம் என்னன்னா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு இஸ்ரவேல் என்கிறதான ஒரு சபையை செலக்ட் பண்ணபோது அது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால உலகமெங்கிலும் இருந்து ஒரு மணவாட்டி சபையை செலக்ட் பண்ணும்படி ஆண்டவர் ஆட்களை அனுப்பினார். அதுதான் அதோடைய அர்த்தம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, உலகமெங்கும் 127 நாடுகள் இங்கே இருக்க, உலகத்தில் அத்தனையிலிருந்தும் கன்னிகையான ரூபவதிகளாக இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கொண்டு வந்து ராஜாவுக்கு ஆயத்தம் பண்ணும்படி. யோசித்து பாருங்க, இதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது, ரூபவதிகளாக இருக்கிற சகல கன்னி பெண்கள் அப்படின்னு இருக்கு. எனக்கு இதை வாசிக்கும் போது ஆவியானவர் என்ன சொன்னார், உணர்த்தினார் அப்படின்னா, இந்த நாடுகளிலிருந்து செலக்ட் பண்ணப்பட்டவங்க யாருன்னா தி பெஸ்ட் ரூபவதிகளாக இருக்கிறவங்க, தி பெஸ்ட் ஆட்களை செலக்ட் பண்ணாங்களாம்.
அதே மாதிரி தான் மணவாட்டி சபையை கர்த்தர் செலக்ட் பண்ணாராம். ஆனால் உங்களை என்னையும் எப்படி செலக்ட் பண்ணாராம்? வாசிங்க 1 கொரிந்தியர் 1:27 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:27 வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இவங்க என்ன பண்ணாங்களா? ராஜாவுக்கு சகல தேசத்திலிருந்து ரூபவதிகளும் கன்னிகைகளுமாய் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணாங்களாம். இவரோ பைத்தியத்தையும் பலவீனமானதையும் செலக்ட் பண்ணாராம். யாருக்கு? அவருக்கு மனவாட்டியாக இருக்கும்படி. இப்போ உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் யாரு? ரூபவதிகளாகவும் கன்னிகைகளாகவும் இருக்கிறவர்கள் அல்ல, உலகத்துக்கு பைத்தியமானவைகளும் பலவீனமாய் கருதப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் தம்முடைய மனவாட்டியாக மாற்றுவதற்கு கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, we are not eligible, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க. உலகம் உங்களை எண்ணி அப்படிதான் பார்த்துச்சு. இங்கே நான் இப்போ எழுந்திருச்சு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 60-70% மக்கள் இந்த சமுதாயத்தால், மக்களால், படிப்பினால, ஏதோ ஒன்றினால நிராகரிக்கப்பட்டவர்களாகித்தான் இருப்பார்கள். உலகம் அவர்களை வேண்டாம் என்று தள்ளினதைத்தான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். நான் சொல்லுவேன், குறைஞ்சது 60 to 70% நாம் அத்தனை பேரும், நான் அதில் ஃபஸ்ட்டாக நிற்க முடியும். நான் 11வது படிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் உருப்பட மாட்டேன்னு முடிவு எடுத்தாச்சு. நான் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை. எங்கள் டீச்சர் என்னை பார்த்து அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் வெளியே போறியாம்பாங்க. உள்ளே வந்தோடனே கேன் யூ ப்ளீஸ் கெட் அவுட் அப்படிம்பாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் மிஸ் அப்படின்னு. எப்படி நீ பாதியில் வெளியே போவேன்? அதுக்கு முன்னாடியே வெளியே போயிட்டீங்கன்னா நான் ஒழுங்காக பாடம் நடத்துவேன்பா. இதுதான் நம்மளுடைய வேலை. இவ்வளோ தான், எல்லாருக்கும் தெரியும், இவ்வளோதான். ஒரு நாள் எங்கள் அம்மாவே என்னை கேட்டாங்க, இல்லை இப்படியே போறியே, உன் வாழ்க்கை எங்கே தாண்டா போய் முடியும், என்ன தான் ஆக போகிற அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நிலைமை. ஒரு நாள் நானே ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாள் நடுத்தருவில் நின்று ஆண்டவரை கேட்டேன். ரொம்ப எதிர்காலத்தை பற்றின பயம் வந்துருச்சு. என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் வந்தது. நடு ரோட்டில் நின்று ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, நான் என்ன ஆவேன் எனக்கே தெரில. ஏன்னா எங்கள் கூட இருந்த அண்ணனுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வராங்க, எனக்கு ஒரு வழியும் இல்லை, ஒரு டேலண்ட்டும் இல்லை. காலேஜ் படிக்கும்போது ஒரு நாள் ஒரு பையனுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. ஆனால் சொன்னால் கேட்பானோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால் என்ன பண்ணேன், நான் எப்பவும் ஜோம் பண்ணுற இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்கள் காலேஜில் ஒரு சூரச்செடி வச்சுருக்கேன் நான், அது உள்ளே தான் போய் ஜோம் பண்ணுவேன் 3 வருஷம். அது முள்ளு செடி இப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி இருக்கும். அது உள்ளே போயிடுவேன், ஒரு பெட்ஷீட்டை விரித்து ஒரு டவலை விரித்து உட்காந்துருப்பேன். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு சுவிசேஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது ரொம்ப தயக்கம் அப்போல்லாம், காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில். சரின்னு கண்ணை மூடிட்டு, நம்ம எப்போவுமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு சாரல் நவரஜ் அம்மா தான். அவங்க பாட்டு ஒன்று இருக்குது, வருவாய் தருணம் இதுவே. அந்த பாட்டை என்ன பண்ணேன், அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன். ஒரு 2 ஸ்டான்ஸாக பாடியிருப்பேன், சவுண்டே காணும் பக்கத்தில். அப்படியே கண்ணை திறந்து பார்த்தேன், கையில் பை, இந்த கையில் 2 செருப்பு பிடிச்சிட்டு நடு கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கான், தலை தெறிக்க ஓடுறான். அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னா, நம்ம பாடும்போது தாவீது வாசிக்கும் போது சவுலுக்குள்ளேருந்து ஓடுற மாதிரி அவனுக்குள்ள ஓடுது போல் அப்படின்னு நினச்சேன். அன்றைக்கே சாயங்காலம் பஸ்ஸில் ஸ்கூல்லேருந்து வரோம், காலேஜிலேருந்து பஸ்ஸு வரும்போது அவனும் வந்து ஏறின உடனே என் பக்கத்து சீட்டில் வந்து உக்காந்தான். இப்போ முடிவெடுத்தேன், இப்போ நீ எங்கேயும் ஓட முடியாது, இதான் வாய்ப்பு. விட்ட ஸ்டான்ஸாலேருந்து ஆரம்பித்தேன். கட்டின வீடும் நிலம்பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடு விட்டு நாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லைன்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஓடுற பஸ்லேருந்து இறங்கிட்டான், குதிச்சிட்டான் கீழே. இதுதான் நம்ம பாடுற ஸ்டைல், நம்ம பாட்டுக்கு இருக்கிற பவர், அவ்வளோதான். ஆண்டவர்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், ஆண்டவர் எனக்கு பாட வரல, எந்த டேலண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு பின்புலமும் கிடையாது, பேக்ரவுண்டுன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. எந்த வித என்னை பற்றிலாம் எது விசாரித்தாலும் இன்னை வரைக்கும் சொல்லுவேன், இந்த 23 வருஷம் ஊழியத்தின் பாதையில் எனக்கு இருக்கிற விசிட்டிங் கார்டு ஒன்று தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற விசிட்டிங் கார்டு. நோ அதர் விசிட்டிங் கார்டு. வேறு எதையுமே நான் சொல்ல முடியாது.
ஆண்டவர் அந்த மாதிரி பைத்தியங்களை தான் தெரிந்து கொண்டு வந்து உள்ளே நிற்க வைத்திருக்கிறார். அந்த மாதிரி பலவீனமானவர்களை கொண்டு வந்தான் கர்த்தர் இங்கே உட்கார வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, ஏதோ ஒரு விதத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு விதத்தில் ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், உருப்பட மாட்டேன்னு சொல்லப்பட்டவர்கள், நீ தேவையில்லைன்னு சொல்லப்பட்டவர்கள், எதையெல்லாம் அவர்கள் குப்பை என்று கீழே தள்ளினார்களோ அந்த புழுதியிலிருந்து உங்களையும் என்னையும் கொண்டு வந்து ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார். காரணம், நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள் என்ற அல்ல, டேலண்ட் உள்ளவர்கள் என்ற அல்ல, நீங்களும் நானும் அவர் பார்வைக்கு விலையேற பெற்றவர்களாக இருந்தோம். உலகத்தின் பார்வைகளுக்கு பைத்தியமாய் காணப்பட்டோம். நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருடைய பேரை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட்டார்னா எவ்வளோ நல்ல பாட்டெல்லாம் போடுவார், உமக்காக எவ்வளோ டியூன்ஸ் போடுவார் அப்படின்னு. அப்போ ஆவியானவர் கேட்டார், அந்த ஆள் பேரில் நான் புகழ் அடையணுமா இல்லை என்னை வச்சு அவங்க புகழ் அடையணுமா? இதுதான் கேள்வி. நம்ம பல நேரத்தில் இப்படி தான் விரும்புகிறோம். பெரிய ஆளுங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, அவங்க இயேசுவை பற்றி சொன்னாங்கன்னா எத்தனை பேருக்கு சுவிசேஷம் போகும்னு ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க சொல்லி அவர் பிரபலமாகிறத விட ஒன்றுமே இல்லாதவனை பிரபலமாக்கி அவன் மூலமாக அவர் பெயர் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆண்டவர்கிட்ட பார்த்த ஒரு வார்த்தை என்னன்னா, எங்கேயோ சினையா தேசத்தில் இருந்த ஆபிரகாமை கூட்டிகிட்டு வந்து கானானுக்கு கூட்டு வந்து பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையை கொடுத்து, சரீரம் செத்தவனுக்கு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிச்சு, அப்புறம் 400 வருஷம் கழித்து இஸ்ரவேலில் அவங்க பெரிய கூட்டம், அவங்க வந்து எகிப்தில் பெரிய கூட்டம் ஆயிட்டாங்க. இப்போ மோசே கேட்பாரு, என்னை யாருன்னு சொல்கிற, உங்களை யாருன்னு சொல்கிறது அவங்ககிட்டன்னு. இவர் சொல்லுவார், நீ போய் சொல்லு நான் ஆபிரகாமின் தேவன்னு சொல்லு. நியாயமாக ஆபிரகாம் தான் சொல்லணும் அவர் என்னுடைய தேவன்னு. இவர் சொல்றாரு நான் ஆபிரகாமின் தேவன். இதுதான் கர்த்தர் உங்க மூலமா என் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறது. ஒன்றும் இல்லாதவர்களை உயர்த்தி மேலே உட்கார வச்சு அவன் மூலமாக அவர் பெயரை கொண்டு வருவது அவருக்கு சித்தமாயிற்று. என்ன கர்த்தருடைய ஞானம் பாருங்க, என்ன கர்த்தருடைய அன்பை பாருங்க. அதான் வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் ரூபவதிகள் கன்னிகைகள் என்பதனாலே கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, பைத்தியமும் பலவீனமானவர்கள் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால உங்களை என்னையும் கொண்டு இன்னைக்கு ராஜாவின் சமூகத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களை என்னையும் கொண்டு போய் ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கணும். அந்த வசனம் சொல்லுது, எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில், ராஜாவுக்கென்று ராஜகுமார்த்தியா இருக்கும்படிக்கு அவர்களை நாம் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செலெக்ஷன் மட்டும் நீங்க மனவாட்டி ஆகிறதுக்கு போதுமா? இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய டிராபேக். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம எல்லாரும்னா, சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், சபைக்குள்ள வந்தாச்சுன்னா கண்டிப்பா நாம எல்லாருமே அவருக்கு மனவாட்டி ஆயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம், வருகையில் போயிடுவோம். அப்படி ஒரு காலம் பைபிள் சொல்லவே இல்லை. ஒரு இடத்தில் கூட பைபிள் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. அவர் எக்ஸ்பெக்ட் பண்றதான எதிர்பார்ப்பு எங்கேயோ இருக்கு. அவர் சொல்லும் போது எக்ஸாம்பிளா யாரை சொல்றாருன்னா, நான் பரிசுத்தரா இருப்பது போல அவருடைய லெவல் எங்க இருக்கு பாருங்க. நாம இன்னைக்கு நம்ம சுயநீதின்னு ஒன்று இருக்கு, அதுவே பைபிள் சொல்லுது, நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை. அந்த நீதியை பெருசா நினைச்சுக்கிட்டு அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதையே பெருமையா பேசிக்கிட்டு அதோட கூட இன்னொரு கம்பாரிசன் இருக்கு. அவனுக்கு நாம் பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு எங்க சர்ச்சு பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனுக்கு நாம் பரவாயில்ல, அந்த விசுவாசிக்கு நாம் பரவாயில்லன்னு அவன் உங்க நீதியே அழுக்கான கந்தை. நீங்க கம்பேர் பண்றது கிழிச்சு போட்ட கந்தை. அந்த கந்தையோட நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு நான் பரவாயில்ல பரவாயில்லங்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு, கம்பாரிசன் அங்க பண்ணாத, கம்பாரிசன் என்னோட பண்ணுங்கிறாரு. நீங்க உங்க பிள்ளைக்கு மார்க் குறைவா எடுக்கிறா, 70, 80 எடுக்கிறானா, நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? உங்க பையனை பார்த்து, அங்க பார் உன் கூட படிக்கிறவன் 35 எடுத்திருக்கிறான், அவனுக்கு நீ பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா? என்கரேஜ் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? அங்கே ஒருத்தன் 90 எடுக்கிறான் பாரு, ஏன் நீ அவனை மாதிரி எடுக்க மாட்டேற, அப்படி தானே கேட்குறீங்க. உங்களுக்கு மேலே உள்ளவன கம்பேர் பண்ணுவீங்க. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருப்பது போல. அப்போ அவருடைய கம்பாரிசன் அதிகமாக இருக்கு. ஏதோ சர்ச்சுக்குள்ள வந்து மெம்பரா இருக்கிறதுனால இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற இந்த சபையில் உள்ள மக்களுக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. அதாவது நாங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது டினாமினேஷன் அல்ல, சபை அல்ல, கர்த்தரே எங்களுக்கு பிரதானமாய் காணப்பட்டார். பெண்டிகாஸ்டல் பீப்புள் அப்படிதான் சொல்லிப்போம், பெந்தகோஸ்தே மக்கள் நமக்கு பேரு. அது டினாமினேஷன் இருக்கும், ஏசிஏ, ஏஜி, கிருபாசனம், சிபிஎம் இப்படி இருக்கும், டினாமினேஷன்ஸ் இருக்கும், பெண்டிகாஸ்டல்ல இருக்கும்.
பட் ஓவராலாக சொல்லும் போது பெண்டிகாஸ்டல் பீப்புள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெந்தகோஸ்தே அனுபவம், அந்த ஆவிக்குரிய அனுபவம் தான் முக்கியமாக இருந்துச்சு. இப்போ ஜனங்களுக்கு அந்த பெந்தகோஸ்தே அனுபவம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பரல, அந்த ஆவிக்குரிய அனுபவம் இம்பார்ட்டண்ட்டாக பரல. அவங்களுக்கு பாரம்பரிய சபையார் மாதிரி இவங்களுக்கு இப்போ சர்ச்சு மேன்மை வந்துடுச்சு. சொல்லும் போதே எப்படி சொல்றாங்க, நாங்கெல்லாம் டிபிஎம், நாங்கெல்லாம் கிருபாசனம், நாங்கெல்லாம் கம்ஃபர்ட் சர்ச். அதில் ஒரு பெருமையும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, காலத்தினால் கட்டாயத்தினால் நாம் சபைக்குள்ளே இன்னைக்கு ஒரு பெயர் அமைப்புக்குள்ளே இருக்கிறோம். வருகை வரும்போது நாம் அத்தனை பேரும் ஒரே சபையாய்த்தான் பரலோகத்தில் இருக்க போகிறோம். அங்கே நோ மோர் டினாமினேஷன்ஸ். டினாமினேஷனுக்கு தனி இடம் கொடுக்க போகிறது இல்லை, தனி சபை கொடுக்க போகிறது இல்லை. அத்தனை பேரிலிருந்தும் தி பெஸ்ட் கற்புள்ள கன்னிகைகள், அவருக்கென்றுள்ள மனவாட்டிகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரே மனவாட்டி சபையாக மாற்றிடுவார். அதுதான் அங்கே நடக்க போகுது. இன்னைக்கு சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் போது நீங்கள் மேலான காரியத்துக்கு போகாமல் இதிலேயே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க. இப்போ சபைக்குள்ளே வந்துட்டீங்க, இது ஒன்லி பேசிக் தான். நீங்கள் இதை முடிவாக நினச்சிக்கிட்டீங்க, சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் இனி பரலோகத்துக்கு போயிடுவோம். இல்லை, ஸ்கூலில் சேர்த்ததுனால உங்கள் பையன் இன்ஜினியர் கிடையாது, சேர்த்துருக்கீங்க. இனிமேட்டு தான் அவன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், படிக்க தொடங்கணும். சேர்க்கறது ஃபினிஷிங் இல்லை, சேர்க்கறதா ஸ்டார்டிங். அதே மாதிரி சர்ச்சுக்குள்ளே வர்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ஃபினிஷிங் அல்ல, சர்ச்சுக்குள்ளே வர்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ஸ்டார்டிங். இங்கே தான் கொண்டாந்து ஆண்டவர் வச்சு உங்களை உருவாக்கி ரெடி பண்ணி கொண்டு போய் உட்கார வைப்பார். சிலர் பெரும்பான்மையானவர்கள் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்றாச்சுன்னா தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கடமை முடிஞ்சிருச்சு, நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நோவா பேழையை கட்டிட்டார், ஜலப்பிரளயம் வந்தாச்சு, ஜனங்கள்லாம் உள்ளே போயாச்சு, சாரி மிருகங்கள்லாம் உள்ளே போயாச்சு, நோவாவும் உள்ளே போயிட்டாரு. இப்போ தண்ணிக்கு மேலே பேழை போயிட்டுருக்கு. இப்போ நோவாவை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கத்துக்காக இந்த பேழையை கட்டினேனோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. உள்ளே வந்தாச்சு, எல்லாரும் சேவ்டு, மேட்டர் ஓவர், அவ்வளோதான். இதுதான் அவருடைய விஷன். 100 வருஷமாக ஆண்டவர் இதை தான் சொன்னார். கட்டியாச்சு, ஜலப்பிரளயமும் வந்துடுச்சு, நம்ம பாதுகாக்கப்பட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் நோவாவுடைய விஷன். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே வந்த உடனே நேராக அடுத்து நோவா பற்றி இது மட்டும்தான் இருக்குது. நோவா ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தம் வாங்குறாரு. அந்த வாக்குத்தத்தம் அவர் காதில் ஏறலை. அவர் என்ன பண்ணுறாரு, போய் கூடாரத்தில் திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து படுத்திருந்தார். வேலை முடிஞ்சு எழுந்திருச்சு, பசங்களை சபிச்சாரு, 2 பேரை வாழ்த்தினாரு, நோவா மரித்தான். இவ்வளோதான் இருக்குது, இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. நோவாவை பற்றி பழைய ஏற்பாட்டில் இவ்வளோதான் இருக்கும், அந்த இடத்துல அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நோவாவுக்கு ஒரு விஷன் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. வெளியே வந்தோன்னே கர்த்தர் சொல்கிறாரு, நோவாவையும் 9ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நல்லா கவனிங்க, 4 பேருக்கு தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 4 பேருக்கும் இதை ஸ்பிரிச்சுவலா தான் நீங்க பார்க்கணும். 4 பேருக்கும் கர்த்தர் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னார். ஆனா 3 பேர் தான் பெருகி பூமியை நிரப்பினாங்க, சேம் காம் யாபேத். நோவா அதை செய்யவே இல்லை. நோவா அதுக்கப்புறம் எந்த சந்ததியும் உண்டாக்கவே இல்லை. அதோட நோவா போய் படுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், பேழை கட்டினதோட என் வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் குறித்து வெறித்து படுத்தார். வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் நீதிமான் தான். அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினாரு, உன் வேலை பூமியில் இத்தோட முடியுதுன்னு அர்த்தம் இல்லை, நான் வருகிற வரைக்கும் உனக்கு விஷன் இருக்கிறது, அதுக்கு நீ ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும், ரெடி ஆகணும்னார். நீங்கள் சபைக்கு வர்றதோட உங்கள் ஆவிக்குரிய கடமை முடியல, இதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷன் இருக்கு, அந்த விஷனை நோக்கி தான் நீங்கள் ஓடணும். இல்லைன்னா நீங்கள் குடித்து வெறுத்து படுத்தா மாதிரி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் படுத்துருவீங்க, தரிசனம் இல்லாதவர்களாய் மாறிடுவீங்க. உங்களை கூப்பிட்டு கேட்டால் உங்களுக்கு என்ன தரிசனம், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், இனி பரலோகத்துக்கு போகணும், அவ்வளோதான். அவ்வளோதானா? அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு வந்து நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடலாம், அவ்வளோதானா கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன் இப்போ வச்சிருக்கிறாரு இங்கே பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி, வருகையில் போகிறதுக்கு முன்னாடி இந்த கேப் எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, நடுவில் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஏதோ கொஞ்சம் காரியம் இருக்கிறது, அதுக்கு தான் இன்னும் சர்ச்சுக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த காரியத்தினுடைய விஷன் உங்களுக்கு வரணும். சர்ச்சுக்கு வந்த, ரட்சிக்கப்பட்ட, ஞானசானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், 10 வருஷம் 5 வருஷமாக இங்கே இருக்கிறேன், கர்த்தர் கிருபை, ஆண்டவர் வந்தார்னா நாங்கள் போகணும். இது ராங், இது தப்பு. இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறீங்க. நோவா மிஸ் பண்ண மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அந்த நோவா செய்யாமல் போனதுனால தான் படுத்தார்.
இப்போ நீங்களும் அதை செய்யாமல் தான் இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே கொண்டு வந்த பிறகு மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறது. வாசிங்க, அதே எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். அவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. இதோட வேலை முடிஞ்சிருச்சு, கூட்டிட்டு வந்தாச்சு. இனி ராஜா ஏதாவது ஒரு பொண்ணு கொடுங்கப்பா, ராஜஸ்திரியா மாத்திரேன். இல்லை இல்லை, உள்ள வந்தாச்சு, கன்னி மாடத்துக்குள்ள வந்தாச்சு, சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு. இதோட பரலோகத்துக்கு போக வேண்டியதுதான், இதோட அரண்மனைக்குள்ள போக வேண்டியதுதான், ராஜா கிட்ட போக வேண்டியதுதான். இல்லை, நடுவில் ஒரு வேலை இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜஸ்திரியா மாறணும்னா மிக முக்கியமான ஒரு வேலையை இந்த பெண்களில் அத்தனை பேரும் செய்ய வேண்டி இருக்கிறது. அது சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்கிறது. அது என்ன இருக்குது? சுத்திகரிப்பு. என்ன சுத்திகரிப்பு? இதைத்தான் சொன்ன. என்ன சுத்திகரிப்பு? ராஜாவுக்கு ஏத்த மாதிரி சுத்திகரிப்பு, ராஜாவுக்கு பிரியப்படுகிற சுத்திகரிப்பு, ராஜா எப்படி விரும்புகிறாரோ அந்த சுத்திகரிப்பு. அங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நல்லா கவனிங்க, மணவாட்டிக்கும் மற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நான் எப்படி மணவாட்டி சபையா மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகி அகஸ்வேருவனிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது, அப்போ இயேசு வந்து நம்மளை கூட்டிக்கிட்டு போய் அவரோடு கூட வைத்துக் கொள்ளுகிறதற்கு முன்னாடி 12 மாத சுத்திகரிப்பு இருக்கு. 12 months இருக்கு சுத்திகரிப்பு. 3 வகையான சுத்திகரிப்பு இருக்குதாமா. 1 வெள்ளை போலத்தினால சுத்திகரிப்பு, 2 கந்தர்வங்களால சுத்திகரிப்பு, 3 ஸ்திரீகளுடைய முறைமைகளின்படி உள்ள சுத்திகரிப்பு. வெள்ளை போலம் என்பது அபிஷேகம். ஒரு ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது, ஆரோனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, 500 சேக்கல் வெள்ளை போலத்தினாலும். இதே வார்த்தையை ஆரோனுக்கு சொல்வாரு, சுகந்த வர்க்கத்தினாலும் அவனை சுத்திகரிக்கணும்னு சொல்வார். சுத்திகரிச்சுதான் ஆரோனை அபிஷேகம் பண்ண முடியும். அதுல மிக முக்கியமானது வெள்ளை போலம், சுகந்த வர்க்கம். இது தேவனுக்குரியதான அபிஷேகம். உங்களை சுத்திகரிக்கப்படுகிற அபிஷேகம் இங்க இருக்கணும். இது வெள்ளை போலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரேலாம் இருக்குல்ல, யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரே, சென்டெல்லாம் இருக்குல்ல, பெர்ஃப்யூம்ஸ், இது எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, மிர்ன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. மிர் அப்படின்னு சொன்னால் அந்த சிமிர்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மிர்ரு தான் அது. மிர்ருன்பாங்க. அது வந்து வாசனையான ஒரு பொருள். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மரத்தில் இருக்குது. அந்த வெள்ளை போல மரம் ஒன்று இருக்குது, மிர் மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தோடைய பட்டை தான் இந்த வாசனையை கொடுக்கும். ஆனால் இந்த மரம் உடனே அந்த வாசனையை கொடுக்காது. எத்தனை வருஷம் அது வளருதோ அத்தனை வருஷம் வாசனை அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஒரு 30-20 வருஷம் அந்த மரம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, இதை வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிக்கலாம், மினிமம் 5 கிலோமீட்டருக்கு அந்த வாசனை இருக்குமா. அந்த மரத்தோடைய வாசனை 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் வரும்போதே தெரியுமா. இந்த மாதிரி மிர் மரங்கள் இங்கே இப்போ நீங்கள் கூட போனீங்கன்னா, ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த ஊட்டியெல்லாம் மேலே ஏறும்போது பார்த்தா யூக்கலிப்டஸ் வாசனை வரும் உங்களுக்கு. அப்படியே போகும்போது அது கிட்ட வரும்போது அந்த வாசனை வரும். அந்த மாதிரி இந்த மிர் மரத்தோடைய வாசனை அந்த அளவுக்கு வருமா. அந்த பட்டையை உரிச்சு அரைச்சி அதைத்தான் வெள்ளை போலத்தை செய்கிற முறையை சொல்லுவார் லேவியராகமத்தில். கவனிச்சு கொள்ளுங்க, ராஜாவுக்கு நீங்கள் ராஜகுமாரத்தை மாறணும்னா இந்த வெள்ளை போல சுத்திகரிப்பு நல்ல வாசனை. ஆனால் இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கர கசப்பு. யாராவது சென்ட்டை வாயில் அடிச்சிருக்கீங்களா? பெர்ஃப்யூமை வாயில் அடிச்சிருக்கிறீங்களா? ஓ, எங்களுக்கு வேறு வேலை இல்லை, நாங்கள் உடம்புல அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். வாயில் அடித்து பாருங்கள், எந்த பெர்ஃப்யூமை வாயில் அடித்தாலும் கசக்கும், பயங்கரமாக கசக்கும். காரணம், அந்த வாசனையான பொருள் எப்பவுமே கசப்பு தன்மை உடையது.
அதனால தான் இயேசுவுக்கு வெள்ளை போலத்தை கலந்து கொடுப்பாங்க சிலுவையில். அப்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குரியதான மனவாட்டியாக மாற வேண்டி இருக்குன்னா உன் சாட்சியின் வாசனை ரொம்ப முக்கியம். ஆனால் சாட்சியின் வாசனை கடந்து வருகிற பாதை இருக்குல்ல, அது ரொம்ப கசப்பானதாக தான் இருக்கும். அதனால தான் கர்த்தர் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி இங்கே உட்கார வச்சிருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நம்ம கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டம்னு. கர்த்தர் யாரை தெரிஞ்சிருக்கிறாரு? கசப்பான வாழ்க்கையிலே வனாந்தரத்தில் கடந்து போன உன்னையனையும் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார். எதுக்காக செலக்ட் பண்ணாரு? உங்கள் மூலமாக கர்த்தர் வாசனை வீசுவதற்காக. இந்த சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கடைசி காலத்தின் உபதேசத்தில் ரொம்ப அழகா பிசாசு சாத்தான் ஒரு வேலையை எடுத்தான். இந்த கசப்பை வெள்ளை போட்டது எடுக்கிறேன்ட்டான். அதாவது உன் வாழ்க்கையில் உபத்திரவமே கிடையாது, கண்ணீரே கிடையாது. இப்போது நான் நேரடியாகவே சொல்கிறேன், செழிப்பின் உபதேசம் உங்களுக்கு உபத்திரம் இல்லைன்னு சொல்லுது. அவங்க அப்படியே சொல்கிறாங்க. இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, இயேசு உலகத்தில் உபத்திரம் உண்டுனாரா இல்லைனாரா? அப்படியே அகைன்ஸ்டாக இருக்குது வசனத்துக்கு. அவங்க சொல்கிறது நேரடியாக வசனத்துக்கு அகைன்ஸ்ட். அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க? நம்மை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். இது பிலிப்பியரில் இருக்கு. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளெல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு தான் இயேசு தரித்திரரானார். தேவ பிள்ளைகள் தான் உலகத்தில் கோடீஸ்வரர்களாக இருக்கணும், இது சாட்சியாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ தான் மற்றவங்க பார்த்து பாருங்க இயேசு எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார். கவனிங்க, இந்த கோடீஸ்வரன் ஆகிறதுல கசப்பு இல்லை. பணக்காரனாக என்ன கசப்பு இருக்குது? சந்தோஷம் தானே உங்களுக்கு பணக்காரனாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை எழுதின பவுல் நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார்னா, அப்போ ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யவானா யார் மாறி இருக்கணும்? பவுல் தான் மாறி இருக்கணும். அப்போஸ்தலர்கள் தான் மாறி இருக்கணும். அவங்க தானே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு வந்தாங்க. அவங்க தானே 2 போட் நிறைய மீனை விட்டு வந்தாங்க. அந்த மத்தியாயி தானே கவர்மெண்ட் வேலை, டாக்ஸ் ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு வந்தார். யோவான் தானே அப்பாவையும் வலையும் விட்டுட்டு வந்தார். அப்போ அவங்க தானே முதல்ல கோடீஸ்வரனாக மாறி இருக்கணும். நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பணக்காரங்களாக இருக்கணும். சரி, அப்போ அவங்க காலத்தில் பணம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்றது அப்போஸ்தலர் நடபடிகளில் எல்லாவற்றையும் வித்து எங்கே வச்சாங்க? அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்க, ஆஸ்தியை கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்கு. அப்போ அவங்ககிட்ட பணமும் இருந்துச்சு. ஆனால் தேவன் சொன்ன ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இது அல்ல. சிமர்னா சபையை பார்த்து அழகாக ஒன்று சொல்வார், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்குள்ள தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ கர்த்தர் சொன்ன வாசனை இதல்ல, வெள்ளை போல வாசனை. இன்னைக்கு அழகாக அந்த கசப்பை எடுக்கிறான். கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டம்தான், நான் இல்லைன்னே சொல்லலை. வேதம் சொல்லுது, இடுக்கனான வாசல் வழியே பிரவேசியுங்கள். இன்னைக்கு சபையும் சரி, ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, இந்த இடுக்கனான வாசல் வழியை பிரவேசிப்பதற்கு விரும்பவில்லை. அவங்க எகிப்திலிருந்து அப்படியே ஃப்ளைஓவர் போட்டு முடிஞ்சா ஃப்ளைட்டில் போய் கானானுக்கு இறங்க விரும்புகிறாங்க. யாருமே வனாந்தரத்தை கிராஸ் பண்ண விரும்பலை, வனாந்தரத்தை விரும்பலை, யோர்தானை விரும்பலை, செங்கடலை விரும்பலை. எதுக்குங்க இப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டு? இப்போ எந்த அளவுக்கு இவங்க போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பிரசங்கம் கூட பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் நடக்கும். ஜீவனோ மரணமோ வாயில் இருக்குது. அதனால நீங்கள் பேசும்போதெல்லாம் மோட்டிவேஷனலா கர்த்தர் உன்னை பணக்காரனாக்குவார் இப்படியே சொல்கிறாங்க. கர்த்தர் உனக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பார், கர்த்தர் உனக்கு அது கொடுப்பார், இது கொடுப்பார். கொடுக்கட்டும், யார் வேணாம்னு சொன்னா? யார் வேணாம்னு சொன்னா? ஆனால் இன்னைக்கு அந்த காரியத்தை சொல்றதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க இந்த உபதேசத்தை அப்படியே தூக்கிட்டாங்க. வெள்ளை போல சுத்திகரிப்பு இல்லாமல் நீ ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியாய் மாறவே முடியாது. உபத்திரவத்தில் தான் நீ பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். நான் பட்ட பாடுகளினாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இங்கே உபத்திரவப்படாம கர்த்தருக்கு பட்ட தீட்டப்பட்ட வைரமா ஒருத்தனு கூட மாற முடியாது. உபத்திரவப்படாம கர்த்தருடைய அன்பை 100% நீ ருசிக்க முடியாது. உபத்திரவம் இல்லாமல் வனாந்தரத்தில் கர்த்தருடைய அற்புதமான கரத்தை உன்னால் பார்க்கவே முடியாது. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கடைசி காலத்தில் உபதேசம் தலைகீழ மாறுது. அப்போ உபதேசத்தை நம்ம அப்பனா உபத்திரவத்தை விரும்பணுமா? நீங்க பைபிள் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வசனத்தின்படி சொன்னா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. இந்த வசனத்தை நீங்க வேணா வாசிங்க, நீங்களே எல்லாருமே எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். நல்ல கவனிங்க. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்டபடியால்
எப்படி போனாங்க? சந்தோஷமா போயிருக்கான். எப்படி, எதுக்காக சந்தோஷம் தெரியுமா? நம்ம ஆண்டவருக்காக அடி வாங்கியிருக்கோண்டா, ஆண்டவருக்காக அவமானப்பட்டிருக்கோண்டா, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியன்றான். அதாவது ஆண்டவருக்காக அவமானப்படுறதுக்கு குவாலிஃபைட் ஆயிட்டான் அவன். நாம ஆண்டவருக்காக கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தான் குவாலிஃபைட் ஆகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வசனம் சொல்லுது, அவமானப்படுவதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்பட்டபடியினால். இப்பவும் நல்லா கவனிங்க, இப்பவும் சொல்றேன், உபத்திரவத்தை நாம் விரும்பி கேட்கல, ஆனா அவன் விரும்பி இருக்கான். இந்த வசனத்தின்படி அவன் என்ன செய்யறான்? விரும்புறான். நான் உங்களை விரும்புங்கன்னு கூட சொல்லல. இந்த வசனத்தின் படி பார்த்தா இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்லுவேன். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நான் பரதேசிக்கு போன ஒரு மனுஷனை அறிவேன், நான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் பெருசா சொல்லல, ஆனா நான் பாடுகள் நிமித்தம் மேன்மை பாராட்டுவேனுங்கிறார். நான் பட்டனே ஒரு கஷ்டம், அதுதான் எனக்கு சந்தோஷங்கிறார். நீங்க பைபிள் முழுக்க எடுத்து பாருங்க. இப்ப சபை இந்த சத்தியத்தை கேட்கவே தயாரா இல்லை. அதான் இப்ப பிரச்சனை. நீங்க போகன்னு கூட சொல்லல, கேட்கறதுக்கு கூட உங்க காதுகள் அடைக்கப்பட்டுருச்சு. கடந்த 20 வருஷமா இப்படிப்பட்ட உபதேசங்களை சபைக்குள்ள பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பாசிட்டிவ் மோட்டிவ் எது பாசிட்டிவ் எது மோட்டிவ்னே உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இந்த உபத்திரவம் வரணும்னு சொல்ல, வந்தா ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நீங்களும் நானும் உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணி தான் இங்க வந்தே இருக்கிறோம். அத்தனை பேர், நான் சொல்றது மேக்சிமம் ஏதோ ஒரு உபத்திரவம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உபத்திரவம். ஒருத்தருக்கு பசியா இருக்கலாம், ஒருத்தருக்கு பஞ்சமா இருக்கலாம், ஒருத்தருக்கு பட்டயமா இருக்கலாம், ஒருத்தருக்கு நிர்வாணமா இருக்கலாம், ஒருத்தருக்கு நாசமோசமா இருக்கலாம், ஒருத்தருக்கு சொந்தக்காரங்களால் பிரச்சனையா இருக்கலாம், அப்பா அம்மா அடிச்சு விரட்டி இருக்கலாம், கணவன் விட்டு இருக்கலாம், மனைவியால் பிரச்சனையா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அத்தனை பேருக்கும் ஏதோ ஒன்று, பணப்பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கு நடுவில் தான் கர்த்தரை தேடி கர்த்தரை பிடிச்சி அவர் ஆசீர்வதிச்சு, அதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை எண்ணி உயர்த்தி கொண்டு இங்கே உட்கார வச்சிருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானுமே கர்த்தரை இன்னும் உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒன்றுமில்லாத போது கர்த்தர் என்ன கையில் பிடிச்சாரு, எல்லாரும் வெறுத்த போது கர்த்தர் என்ன நேசிச்சாரு, மரணத்தின் நறுவாயில கர்த்தர் என்ன ஜீவனோடு கூட எடுத்தாரு, டாக்டர்ஸே கைவிட்ட போது கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தாரு, உனக்கு குழந்தையே இல்லைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்ன போது குழந்தைய கொடுத்து கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, நீ தேவையில்லைன்னு என்னை விரட்டி விட்ட போது நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவர் என்ன சேர்த்துக்கிட்டாரு. அந்த உபத்திரவம் தான் கிறிஸ்துவின் அன்பை எனக்கு தெரியப்படுத்துச்சு. அதுதான் என்னை கிறிஸ்துவுக்குள்ள நிலைநிற்க பண்ணிச்சு. அதனால தான் நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்டே கிட்டி இருக்கிறேன். அப்படி வந்துட்டு நான் என்ன சொல்றேன், உனக்கு உபத்திரவம் இல்லை, உனக்கு கண்ணீர் இல்லை, உனக்கு கேட்டா சொல்றான் பாசிட்டிவா பேசுங்க, அப்பதான் நடக்கும்ன்றான். நான் சொல்றேன், நீ சத்தியத்தை சொல்லிடு. இயேசுநாதர் ஒரு நாளும் சத்தியத்தை திருச்சி பேசினவர் இல்லை. அவர் பட்ட பயங்கரமான பாடு, அவர் சிலுவை மரணத்தை நிறைய அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளை நோக்கி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், டே நான் தான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்படக்கூடாது, அப்படி தானே சொல்லுவார். அந்த வார்த்தை தானே சொல்லுவாங்க, எல்லா அப்பாவும் அப்படி தானே சொல்லுவாங்க. நான் தான் ரொம்ப பாடு அனுபவிச்சேன், உனக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது. ஆனால் நம்ம அப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் உனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் உனக்கு கொஞ்சம் பாடு வச்சிருக்கிறேன், அதோட வந்துருங்கிறார். நான் சிலுவை சுமந்துட்டேன், அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். உனக்கு சிலுவை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என் அளவுக்கு சிலுவை உனக்கு இல்லை, ஆனால் உனக்கு ஒரு சிலுவை உண்டு, அதை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னேன். நேற்று இரவு சாப்பிட போகும்போது ஞாபகம் வருது, இப்போ இரவு சாப்பிட போகும்போது பாஸ்டர் ஒரு நல்ல காரியம் சொன்னாங்க, அருமையான ஒரு தாட் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார், பாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு முள் கொடுத்துருக்கிறாரு. அந்த முள் எது வேணாலும் இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது வியாதியாக சரீரத்தில் இருக்கலாம். பவுல் சொல்கிறார், எனக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருங்கிறாரு. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த முள் போகணும், அந்த முள்ளை ஜெயிக்கணும், நீ போராடக்கூடாது. அந்த முள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஆசீர்வாதம். அந்த முள் உன்னை உயர்த்தாதபடிக்கு கிறிஸ்துக்குள்ள உன்னை நிலைநிற்க பண்ணும். அருமையான தாட். எனக்கு ஆண்டவர் அதை எப்படி சொல்லி கொடுத்துருந்தாருன்னா, உன் தலைக்கு மேலே ஒரு முள் இப்படி வச்சுட்டேன், உனக்கு ஏதாவது வெளிப்பாடு ஏதாவது ஒரு காரியத்தை நான் வெளிப்படுத்தும் போது உன்னை அறியாமலே தலை இப்படி தூக்கும், பிரைஸ் தி லார்ட், முள் டக்குன்னு குத்தம், திருப்பி இல்லை கீழே குனி, இதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வெளிப்பாடு எது வந்தாலும் தலை இப்படியே தான் இருக்கணும், மேலே போயிடக்கூடாது. நான் தான்
நமக்கு நம்மளை மாதிரி யாரு, நம்மளை மாதிரி பாடுறதுக்கு யாரு, நம்மளை மாதிரி பேசுறதுக்கு யாரு, நம்மளை மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு யாரு, முள்ளு டொக்குன்னு குத்தம். அந்த முள் எது வேணாலும் இருக்கும். பொதுவாக பிரசங்கியாருக்கு யாராக இருக்கும்னா வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கும். நல்ல பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, சூப்பராக இருந்துச்சு பிரசங்கம், அருமையாக இருந்துச்சு அப்படின்னு. அங்கே போன உடனே பாஸ்டம்மா சொல்லுவாங்க, சாப்பிடுவோமா? அந்த அம்மா கிட்டேருந்து ஒரு ரிப்ளையும் இருக்காது. பாஸ்டர் அப்படி இதாவது, ஏன்னா கேட்டால் தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏம்மா இன்றைக்கி எப்படி பிரசங்கம் இருந்துச்சு? அப்பவும் போல் தான் இருந்துச்சு, என்ன பெருசாக ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லைப்பா, வாங்க சாப்பிடுவோம். சப்புன்னு போயிருக்கும். ஊரில் இருக்கிறவனே என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்ட்டு நல்லா பாட்டு பாடிட்டு போன உடனே வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அருமையாக இருந்துச்சு பிரதர். அவர் சொல்லுவார், நடுவில் பிசிறு தட்டில் நமக்கு இவன் வேணுன்ட்டே சொல்கிறான்னா, நிறைய நேரத்தில் நமக்கு அப்படி 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 ஆண்டவரே அமைச்சு கொடுத்துருக்குறாரு. அது நல்லதுன்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் புகழ்ந்துட்டு நம்மளை யாருமே கரெக்ட் பண்ணாதவங்க இருந்துட்டாங்கன்னா, நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கே ஆள் இல்லைன்னா நம்ம தப்பு பண்ண போகிறோன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்மளை கூட்டிகிட்டே இருக்கணும். அது என்னை உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய இருந்துட்டு போட்டோம். ஏதோ ஒரு இடத்துல எங்கே போனாலும், நான் சில நேரத்தில் இந்த யூடியூப்கில் வந்து இதை சிலர்லாம் போடுவாங்களே வீடியோ, நான் அவங்கள அப்படி தான் நினைப்பேன். நம்மளை உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய தூதர்களாக இருக்கிறார்கள். நம்மக்கிட்ட இருக்காது, குறையே இருக்காது நம்ம நினச்சிட்டு இருப்போம். அவன் ஏதோ ஒரு குறைய எடுத்து சொல்லுவான். ஒருத்தர் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லியிருந்தார். ரொம்ப ஒரு மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் போடுறாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. அவர் கீழே போட்டிருந்தார், என்ன சட்டை போட்டிருக்கிறீங்க? அவர் அந்த செய்தி முழுக்க அவர் செய்தியே பார்க்கல, என்ன பார்த்துருக்கிறாரு? சட்டையை பார்த்துருக்கிறாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஆள் ஏன் சட்டையை பார்த்தான் அப்படின்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் தோணுச்சு, ஓ சட்டையை ஒழுங்காக போடணும் போல், இந்த சட்டை அந்த ஆளை செய்தி கேட்க விடாமல் பண்ணிருச்சு. சட்டை என்ன பண்ணியிருக்கணும்? ஒழுங்காக போட்டிருக்கணும் போல். அன்னிலேருந்து பார்த்தேன், கொஞ்சம் நீட்டாக ஒழுங்காக சட்டை போட ஆரம்பித்தேன். முந்தியெல்லாம் எப்படி வேணாலும் வந்து நிற்பேன், இப்போ கொஞ்சம் சட்டையை கொஞ்சம் நீட்டாக போடணும்னு முடிவெடுத்திருக்கேன். காரணம், அது கூட ஒருத்தர் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, பார்க்க விடாமல் பண்ணுது. இதை கூட கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். பல நேரங்களில் நம்மை குட்டுகிறதுக்கு ஆண்டவர் சிலரை வச்சிருக்கிறாரு. இதுதான் உபத்திரவம். நான் சொன்னது ரொம்ப சிம்பிள். இதை தாண்டி ரொம்ப மேலே போக போக சில காரியங்களை கர்த்தர் வைப்பார். ஆனால் இது எதுவுமே தீமைக்கானதல்ல, நன்மைக்கானது. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று தான். வனாந்தரத்தின் பாதையில் எந்த பரிசுத்தவானும் மரித்து போக மாட்டான், செத்து செத்து பிழைப்பானை ஒழிய அவன் சாகவே மாட்டான். கர்த்தர் அவனை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் சேர்த்துருவார். அதான் நிஜம். செத்து செத்து பிழைப்போம், அது நடக்கும். அதுவும் குறிப்பாக ஊழியக்காரன் பிள்ளைகள் இருக்குல்ல, நமக்கு நல்ல ஊழியம் போதுன்னா சில நேரத்தில் பிசாசு அங்கே தான் வந்து கை வைப்பான். நல்ல பீக்கில் ஊழியம் இருக்கும், ஏதாவது நல்ல மீட்டிங் போகும், முடிச்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஃபோன் வரும், பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை உடனே வாங்கன்னு. ஒரு சந்தோஷமும் மனசில் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடுற மாதிரி இருக்கும். இது பயங்கர சீரியஸாக சில நேரத்தில் நடக்கும். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் வச்சு கேட்டேன், ஒரு காரியம் நடக்குது, இந்த பக்கம் பார்த்தா பையனை கொண்டு போய் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. நேராக கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு. 1.5 வயசு பையனுக்கு கையிலெல்லாம் என்னவோ போட்டு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிருக்கிறான். வாசல்லேருந்து ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே நான் உமக்கு தானே ஊழியம் பண்ணேன், ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது? நம்ம இப்படி கேட்ட உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன், அப்படிலாம் சவுண்டு வரவே வராது. அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யாது, வராது. ஏதாவது ஒரு வசனம் உள்ளுக்குள்ளே அப்படி பேசுவார். ஆண்டவர் சொன்னார், நீ பண்ணுற ஊழியம் அப்படி தான், தைரியமாக இரு, பிள்ளை செத்து செத்து பிழைக்கும், சாகாது ஒரு நாளுன்னு சொன்னார். இன்னைய வரைக்கும் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கு. அல்லேலூயா. வெள்ளை போலத்தினால சுத்திகரிப்பு கண்டிப்பாய் அவசியம். நீங்கள் யோசித்து பாருங்கள், பரலோகத்தில் வந்து நிற்கிற அத்தனை பேரையும் பாருங்கள். வெளிப்படுத்தல் 6:10 வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 6:9 வாசிங்க. 6:9. தேவ வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும், இவங்க எல்லாம் ரத்த சாட்சி. ஃபஸ்ட்டு குரூப் பரலோகத்தில், அதாவது ஆவியில் பார்க்குறாரு அவர். 2வது 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 9ஆம் வசனத்தில் சிங்காசனத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பை பற்றி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் யார் என்று சொல்ல கேட்டேன். 10 நான் நினைக்கிறேன் 10 இல்லை 12வது வசனத்தில் இருக்கும், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த வசனம் வாசிங்க. 7
இல்லை இல்லை இல்லை, நான் சொல்றது அதே அதிகாரத்தில் 7:14 7:14 வாசிங்க. ரெண்டாவது குரூப் எதுல வந்திருக்கிறாங்க? மிகுந்த உபத்திரவம். மூணாவது குரூப் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 15:2. ரத்த சாட்சியா மரிச்சவங்க, அந்தி கிறிஸ்துக்கு கீழ்ப்படியாம அவனை எதிர்த்து நின்று செத்தவங்கன்னு அர்த்தம். இது மூணாவது குரூப். நாலாவது குரூப் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 20:4. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இவங்களையும் பாருங்க, இவங்களும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். வந்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் உபத்திரவத்தை சந்திச்சு கிறிஸ்துவுக்காக மரித்து ஜெயம் கொன்று உயிர் தெழுந்தவன் தான் அத்தனை பேரும் பரலோகத்தில் இருக்கிறவன். அத்தனை பேரும் பரலோகத்தில் இருக்கிற எல்லா நிலை, பலிபீடத்துக்கிட்ட, சிங்காசனத்துக்கிட்ட, அப்புறம் பூமியில் அரசாட்சி செய்கிறவன், கண்ணாடி கடல்கிட்ட இருக்கிறவன், யாரை வேணாலும் பாருங்க, ஏதோ ஒரு உபத்திரவம் அவனுக்கு இருந்திருக்கு. அதை கிராஸ் பண்ணி தான் அங்கே வந்திருக்கிறான். நீங்கள் ரிச்சர்ட் உம்ரன் ஐயாவோட புக்கை படித்து பாருங்க, படும் வேதனையில் பரம வெற்றி. அவருக்கெல்லாம் இல்லாத உபத்திரவமா? அதுக்கு நடுவில் ஜெயிச்சு அந்த ஒரு மனுஷனுடைய சாட்சி லட்சக்கணக்கான மிஷினரிகளை உருவாக்கி இருக்கிறது. கர்த்தர் ஒரு நாளும் உபத்திரவத்தில் உன்னை சாக விட மாட்டார். உன் மூலமாக அநேகரை வாழ வைக்கிறவர். இன்னைக்கு கடைசி காலம் அப்படி ஆகி போச்சு. வெள்ளை போலமே கிடையாது, கசப்பே கிடையாது, உனக்கு அதுவே கிடையாது. இப்படி சொன்னவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் தான். உபத்திரவத்துக்கு மத்தியிலிருந்து வந்தவங்க தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. இன்னைக்கு ஜனங்க கிட்ட வந்து கள்ள உபதேசமா சொல்றாங்க. தயவு செய்து நீங்கள் மனவாட்டி சபையா மாறணும்னா, இப்பொழுது ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதைக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கலாம். நீங்கள் சில நேரத்தில் கேட்கலாம், ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் ஆகுது, ஏன் அந்த மாதிரி பாதையில் கடந்து போகிறேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேனே, இது எப்போ மாறும், என்று மாறும் எந்த துயரம் ஏங்கி உள்ளம் ஏங்குகையில் நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லா பரிசுத்தவான்களும் கடந்து போன பாதை, இது பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்ட பாதை. இந்த பாதையில் நான் உன்னை நடத்துகிறேன் என்றால் முடிவு பரியந்தம் உன்னை கொண்டு போய் நிறுத்தி உன்னை மனவாட்டியை மாற்றுவதற்கு தான் இந்த பாதையில் நடத்துகிறேன். நீ படுகிற பாடுகள் ஒரு நாளும் விருதாவாய் போகாது, வீணாய் போகாது. அது உன்னை சுத்திகரிக்கிறது. இன்னும் நீ கர்த்தரை உறுதியா பிடிப்பீங்க, இன்னும் வசனத்துக்கு நேரா போவீங்க, இன்னும் ஜபத்துக்கு நேரா போவீங்க. நல்லா பாருங்க, ஒரு உபத்திரவம் முடியும் போது நீங்க கர்த்தர்கிட்ட க்ளோஸ் ஆயிருப்பீங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அதுதான். ஆசீர்வாதத்தில் தடுமாடுகிற சபை உபத்திரவத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும். அது என்ன ஃபார்முலானே தெரியாது. உபத்திரவத்தில் அவங்க உண்மையா இருப்பாங்க ஆண்டவருக்கு. ஆசீர்வாதம் வரும்போது தான் தடுமாறுவாங்க. அந்த உபத்திரவம் பல நேரங்களிலே நம்மை உருவாக்குகிறது. ரெண்டாவது, இப்போ சுத்திகரிப்பு காரியம் நடக்குது. 12 மாதம் ஒவ்வொரு நாளும் மணவாளனை சந்திப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிப்புக்குள்ளே போய்கிட்டே இருக்கணும். இந்த சுத்திகரிப்புக்குள்ளே போகிறவங்களுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வாசிங்க 13வது வசனம் வாசிங்க. 2:13 எஸ்தரின் புஸ்தகம். நல்லா கவனிங்க. இப்படி போகிற பெண்கள் ராஜாவுக்கு அரண்மனைக்குள்ளே போய், கன்னி மாடத்துலேருந்து அரண்மனைக்குள்ளே போய் ராஜாவுக்கு மணவாட்டியாக மாறணும்னு நினைக்கிற பெண்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது. அவள் வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் தியானிக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வசனத்தை முடிஞ்சால் எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. அந்த 13ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. அதாவது ராஜாவுக்கு என்று சுத்திகரிக்கப்பட்டாச்சு. இப்போ ராஜாவுக்காக செலக்ட் பண்ணி சுத்திகரிப்பு ஆயிடுச்சு. இப்போ அரண்மனைக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, வருகையில் போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஜோடிக்கப்பட்ட பெண் கன்னி மாடத்திலிருந்து, சபையிலிருந்து தன்னோடு கூட பரலோகத்துக்கு போக, அரண்மனைக்கு போக இப்போ சபையிலிருந்து நம்ம எங்க போறோம்? பரலோகத்துக்கு போக போறோம். கன்னி மாடத்துல எங்க போறோம்?
ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே போக போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த பெண் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அவளுக்கு, இப்போ நல்லா கவனிங்க, அரண்மனைக்கு ராஜாவை பார்க்க போறவ என்ன கேட்பா? நான் கேட்கறது புரியுதா? இப்போ அரண்மனையிலேருந்து வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. அரண்மனையிலேருந்து வீட்டுக்கு போறானா தான் வீட்டுக்கு என்னென்னலாம் தனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் அவள் என்ன செய்வா? கேட்பா. ஆனால் இப்போ இவ எங்கேருந்து எங்கே போறா? கன்னிமாடத்திலிருந்து ராஜா அரண்மனைக்கு போறா, ராஜாவை பார்க்க போறா. அப்ப ராஜாவை பார்க்கும் போது இவ கேட்டதெல்லாம் கொடுக்கப்படும். அப்ப இவ என்ன கேட்பா? ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, ராஜாவுக்கு பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அவள் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும். இப்ப இவளுக்கு கொடுக்கறதுக்கான நோக்கம் என்னன்னா, நீ ராஜகுமாரத்தியா மாறணும், உனக்கு என்ன கேட்கறியோ நான் தரேன், ஆனா நீ ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியா மாறிடணும், ஏன்னா வஸ்திக்கு பதிலாக உன்னை கொண்டு வரணும். இப்போ அவள் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும். இப்போ இந்த பெண் என்ன பண்ணுவா? பொதுவாக சாதாரணமாக அந்த பெண் என்ன பண்ணுவா? ராஜாவுக்கு என்ன பெர்ஃப்யூம் பிடிக்கும் அதை போடு, ராஜாவுக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும் அதை போடு, இப்போது அடுத்து ராஜாவுக்கு என்ன மாதிரி நகை பிடிக்கும் அதை போடு, ராஜாவுக்கு எப்படி முடிவாரனா பிடிக்கும் அந்த மாதிரி வாரு, அதுக்கான கிளிப்பு கொடு, அந்த மாதிரி பின்னு போடு, ராஜாவுக்கு என்ன மாதிரி செருப்பு போட்டால் பிடிக்கும் அந்த மாதிரி கலரில் செருப்பு போடு, அடுத்து ராஜாவுக்கு என்ன கையில் கொண்டு போனால் சாப்பிடுவாரு அந்த மாதிரி. இவ கேட்கறது எல்லாம் எதுக்காக இருக்கும்? ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணி ராஜகுமாரத்தியா மாறுறதுக்கு, அவ்வளோதான். ஏன்னா இப்போ போகிறது அரண்மனைக்கு. ஆனால் இந்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனம். ஆனா எஸ்தர் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இது எல்லா பெண்களும் செஞ்சது. இவ்வளவு நேரம் நான் சொன்னது, எஸ்தர் முறை வந்தபோது நல்ல கவனிங்களேன், ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகா நியமித்த காரியமே அல்லாமல் அவ வேற ஒன்றையும் கேட்கவில்லை. ஏன்? இப்போ எஸ்தருக்கும் மற்ற பெண்களுக்கும் என்ன வித்தியாசம்? எஸ்தர் மட்டும் ராஜகுமாரத்தியா மாறிட்டாங்க, மற்ற பெண்கள் மாறலை. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அத்தனை பெண்களுக்கும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, எஸ்தருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? நல்ல எண்ணம், எப்படியாவது ராஜகுமாரத்தியா மாறிடணும், ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆகணும். அதனால் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்னலாம் யோசித்து செய்கிறாங்களோ, யோசித்து தான் செய்வாங்க, சும்மா செய்ய மாட்டாங்க, யோசித்து எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எஸ்தர் என்ன பண்ணாங்க? யோசிக்கவே இல்லை. அந்த ஏகா கிட்ட போய் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க அத்தனை பேருக்கும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, ஏகாவுக்கு ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஏன்னா அவன்தான் ராஜாவுக்கு ராஜகுமார்த்தியை ஏற்பாடு பண்ணுறவன், ரெடி பண்ணி ராஜகுமார்த்தியை மாத்திரவன், அவன் தான் வஸ்தியை மாற்றினவன். இப்போ போய் ஏகாட்ட ராஜாவுக்கு ராஜகுமாரத்திக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அதை மட்டும் எனக்கு கொடு. இந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜகுமாரத்தியா கற்புள்ள கன்னிகையா நீங்கள் மாறணும்னா இந்த ரெண்டு காரியம் இங்கே இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். இந்த நாமத்தில் கிடைக்கிற அத்தாரிட்டியை ராங்கா யூஸ் பண்ணுற ஒரு குரூப். இவங்க என்ன பண்ணுறாங்க? இப்பவும் சொல்கிறேன், ஒரு குரூப்பு தங்களுக்குன்னு வாங்கிக்குது. ஆண்டவர் எதை கேட்டாலும் கொடுப்பார், நம்ம ஆண்டவர் கிருபை உள்ளவர், நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், நம்முடைய ஆண்டவர் நம்மை ராஜாவாக்கும்படி ஐஸ்வர்யனாக்கும்படி தருத்திரரானார், ஆண்டவரே எங்களுக்கு நேரம் கொடுங்க, வீடு கொடுங்க, ஊரத்துக்கு பக்கத்தில் அந்த கொடுங்க, ஆண்டவர் எடுத்துக்க. ஏன்னா என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேங்கிறது ஃபார்முலா, அது லா, சட்டம். கர்த்தர் சொன்னது கொடுத்துருவார். இப்போ ஒரு இளையகுமாரன் போய் அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா தகப்பனே, அவன் மட்டும்தான் பாருங்க, மூத்த குமாரன் அப்படி பேச மாட்டான், இளையகுமாரன் மட்டும்தான் அப்படி பேசுவான். தகப்பனே எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க அம்மா. அப்பா பிரித்து கொடுத்தாரா இல்லையா? அப்பா அட்வைஸ் பண்ணாரா அவனுக்கு ஏதாவது? ஒரு அட்வைஸ் பண்ண மாட்டார், ஒரு அட்வைஸ் கூட பண்ணவே இல்லை அப்பா. இப்போ பாருங்க, உங்ககிட்ட பையன் வந்து கேட்டால் நீங்கள் ஒரு 50 ரூபா கேட்டால் 50 கேள்வி கேட்பீங்களா மாட்டிங்களா? எதுக்கு, ஏன், எவ்வளோ மிச்சம் வரும் கேட்பீங்களா மாட்டிங்களா? கன்ஃபார்மாக கேட்போம் இல்லையா? நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது 50 காசுங்கிறது அப்போ பெரிய பணம். 50 காசுங்கிறது பெரிய பணம். 50 காசு எங்கள் அம்மா கொடுத்துட்டு
மறுநாள் கேட்பாங்க, நேற்று 50 காசு கொடுத்தனே மிச்சம் எங்க அப்படிம்பாங்க. செலவாயிடுச்சின்னா அடி சாத்திடுவாங்க. நீ ரொம்ப செலவு பண்ணுற தெரியுமா அப்படின்ட்டு 25 காசாக கட் பண்ணிடுவாங்க. 25 காசு கொடுத்துட்டு சாயங்காலம் கேட்பாங்க, 25 காசுக்கு என்ன பண்ண? அப்போல்லாம் அந்த 5 காசுக்கு தேன் மிட்டாயின்னு ஒன்று விற்கும், அதுதான் நம்ம கண்ட ஒரே ஸ்வீட்டு. இப்போ நம்ம பையன் கேட்குற சாக்லேட்டே 300 ரூபா ஆகுது. ஆமாம் தானே? சவரமாங்கிறான் 100 ரூபாயாம். நம்மலாம் சவரமாவை கேட்டால் நம்மளை உருட்டியிருப்பானுங்க. அன்னைக்கு உருட்டி நசக்குன்னு வாயில் கடிச்சிருப்பாங்க, மரியாதையாக போயிருப்பாங்க. நம்ம கண்ட ஒரே சந்தோஷம் தேன் மிட்டாய் தான். அந்த தேன் மிட்டாயே இவ்வளோண்டு தான் இருக்கும். அதை ஸ்கூலில் வாங்கி வீடு வரைக்கும் கடிச்சிக்கிட்டே வருவேன், தீந்துடக்கூடாதுன்னு. ஆமாம் இல்லையா? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் என்ன மாதிரி பூமர் அங்கிளுக்கு தெரியும் இதெல்லாம், கொஞ்சம் வயசானவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இல்லை? ஒரு மாங்காய் பெத்தா 10 காசு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க. அதை வாங்கி கடிச்சிக்கிட்டு வீட்டு வரைக்கும் வந்துடுவேன், 2 கிலோமீட்டருக்கு. கடைசி துண்டு வீட்டு வாசலில் தான் வந்து உள்ளே போடுவேன். எனக்கு அதில் ஏன் அப்படி சாப்பிட்டுட்டே வந்தேன்னா, கூட வரவங்களை வெறுப்பேற்றுறதுக்கு. அவனுக்கிட்ட இருக்காது, நம்ம சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே வருவான். டே எனக்கடா எனக்கடாம்மா, வாடா வாடா வாடான்னு கூட்டே போவோம். கடைசி யோசிச்சு பாருங்க, ஒரு 25 காசு கொடுத்தா கணக்கு கேட்குற ஃபாதர்ஸ், ஒரு 50 காசு கொடுத்தா கணக்கு. இப்போவும் அப்படித்தான். நல்ல அப்பா என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அப்பா கன்ஃபார்மாக ஒரு கேள்வி கேட்பார். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்கிட்ட கேட்க முடியல. பொதுவாக ஆண்டவர் இந்த மனைவி காசு கேட்டால் கொடுக்காத கணவன் இருக்கான்ல, அவனுக்கெல்லாம் பொண்ணை கொடுத்துட்றாரு. முதல் குழந்தை பொன் குழந்தையாக கொடுத்துட்றாரு. மனைவி கேட்டவொடனே அவர் கேட்பார், எதுக்கு? இல்லைப்பா இதெல்லாம் வாங்கணும், நீ ரொம்ப செலவு பண்ணுற தெரியுமா, நீ கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுன்னு சொல்லுவார் கணவர். கரெக்டாக பொன் குழந்தை தான் அந்த ஆளுக்கு பிறக்குது, நான் பார்த்துட்டேன். அந்த பெண் குழந்தை இருக்குல்ல, நல்லா வளர்ந்த உடனே அப்படி பக்கத்தில் உட்காந்து 200 கொடுங்க. அப்பா இப்படி பார்ப்பாரு, ஏமா நீங்கள் கொடுங்க. அப்பா எடுத்து கொடுப்பாரு. அந்த கார்னர்லேருந்து அந்த ஒய்ஃப் இப்படி பார்க்கும், படுபாவி 50 ரூபாய்க்கு 50 கேள்வி கேட்ட பொண்ணு கேட்டால் 200 ரூபா எடுத்து கொடுக்குற அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, எனக்கு முதல் பொண்ணு. நான் எதெல்லாம் விதைச்சனோ அதெல்லாம் நானும் பார்க்குறேன். அது இயல்பு, தகப்பனுடையதான இயல்பு, அப்படி தானே வச்சுக்கோங்களேன். அதில் பெரிய கொடுமை என்னென்னா, இந்த இளையகுமாரன் போய் கேட்டோன்னே அப்பா என்ன பண்ணிடுவார், எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவார், சொத்தை கொடுத்துருவார். அவருக்கு நல்லா தெரியும் அவன் அதை அழிக்க போகிறான், அவனோட கேரக்டர் அவனுக்கு தெரியும். ஆனாலும் தகப்பனேன்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த நாமத்துக்கு என்ன அதிகாரம் உண்டோ அதன்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் எதை கேட்டாலும் கத்தரிப்ப தராரு. ஆனால் இது எல்லாம் ராஜாவுக்கு பிரியமானு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் வாங்குறதெல்லாம் ராஜாவுக்கு பிரியமா இல்லை, ஆனால் கேட்கறது இயேசுவின் நாமத்தினால. அது பரலோகத்தினுடைய கிங்டம் சட்டம். இயேசுவின் நாமத்தில் கேட்டால் கிடைக்கும், கொடுத்துரு. ஏன் துன்மார்க்கனே தரையா, என் பையன் கேட்குறான் குடியா, அவன் இளையகுமாரன் குடு, அவன் எங்கள் அப்பான்ற பேச்சில் கேட்குறான். அவன் சொல்கிறான் அப்பாட்ட கேளு, ஆடி கார் கேளு, அவன் போராடுறான், அப்பா கொடுங்க, கொடுத்தால் ஒளிய விட மாட்டேன்னு யாக்கோவ மாதிரி நைட்லாம் அழுகுறான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு அழுவான், எதையாவது பார்த்துருவான். இவருக்கு தெரியும் கல்யாணம் பண்ணால் அவன் செத்தான்னு, நல்லா தெரியும். இவன் அழுவான், அந்த பொண்ணு தான் ஆண்டவரை வேணும். டே வேணாண்டா உனக்குன்னு ஆண்டவர் உணர்த்துவார், கேட்க மாட்டான். ஆண்டவரே எனக்கு கொடுங்க. ஆண்டவர் சரி என் நாமத்தினால கேட்குற போ, கொடுத்துருவாரு. சர்ச்சில் தான் கல்யாணம் நடக்கும், பாஸ்ட்டுங்க தான் ஆசீர்வதிப்பாங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுவான், ஏன் கொடுத்தீங்க ஆண்டவரே, நான் தான் உங்ககிட்ட கேட்டனாலும் நீங்களா கொடுக்கலாமா கொஞ்சம். அதில் வேற ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், ஆண்டவர் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்துருந்தாருன்னா அப்பயே எஸ்கேப் ஆகிருப்பேன், கொடுக்காம விட்டுட்டாருன்னா. பல நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட அதை கேட்குறோம் இதை கேட்குறோம், ஆண்டவர் கொடுத்துறாரு. கொடுக்காத தேவனே கிடையாது. நான் சொல்லுவேன், என் அனுபவத்தில் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து மாதிரி ஆசீர்வதிக்கிற தேவனை உலகத்தில் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. The one and only God. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் தருவார், எல்லாம் அப்படி கொடுக்கிறார். ஆனால் அதெல்லாம் பிரியமாக கொடுக்குறாருன்னா இல்லை. பல நேரங்களில் ஊழியத்திலும் இது நடக்குது, விசுவாச வாழ்க்கை நடக்குது. இப்போ எஸ்தர் போய் ஏகா கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இந்த ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, ஆனால் நான் ராஜகுமார்த்தியாக மாறணும், எனக்கு அந்த ராஜாவுக்கு பிடிக்கிறத மட்டும் கொடுங்க, எனக்கு பிடிச்சதை கொடுக்காதீங்க, ராஜாவுக்கு பிடிச்சதை எனக்கு கொடுங்கன்னு அந்த அம்மா சொன்னதுனால, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார்.
இப்போ புரியுதா? நாம் இங்கிருந்து பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள். அப்படி பரலோகத்துக்கு போறவங்க இந்த பூமியில நீங்க கேட்கறது எதுவா இருக்கணும் தெரியுமா? ராஜாவை பிரியப்படுத்துகிற விஷயமா இருக்கணும், ராஜகுமார்த்தியை மாறுற விஷயமா இருக்கணும். அந்த காரியம் என்ன என்பதை உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். அதுதான் ஏகா. ஆவியானவர் உணர்த்துவார். அதை நீங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்கிறாரோ அது அப்படியே ராஜாவுக்கு பிரியமாய் மாறும். இப்போ மற்ற பெண்கள்லாம் போயிட்டு வராங்க. நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு, ராஜாவுக்கு வந்து லாவெண்டர் கலர் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா பச்சை சட்டை பச்சை புடவை, இன்னொரு அம்மா சிவப்பு சுட்டிதார், இன்னொரு அம்மா அப்படியே கருப்பு கலரில் பயங்கரமான லெகாங்க என்னவோ சொல்கிறாங்க, எல்லாம் போட்டு ஆளாளுக்கு ஒன்று போட்டு சும்மா கம்பீரமாக போய் நிற்கிது. ராஜா பார்க்குறாரு, சரி சரி அந்த அம்மா சொல்லிகிட்டே வரும், இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு போனால் அந்த ஆளுக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு போட்டே இருக்கும், அமுச்சு விட்டுட்டே இருப்பார். பார்த்தா எஸ்தர் வந்து சிம்பிளாக ஒரு லாவெண்டர் கலரில் ஒரு நார்மல் டாப்ஸ் போட்டு அப்படி உள்ளே போகும்போது சுற்றி இருக்கிறவெல்லாம் பார்ப்பான். சுற்றி இருக்கிற பெண்கள்லாம் இவ்வளோ அலங்காரம் பண்ணுறோம், எங்களையே பிடிக்கல. இந்த எஸ்தர் ஒரு ஒத்த செயின் போட்டிருக்கு, ஒரு சிம்பிளாக கம்பல் போட்டிருக்கு, தலை கூட அழகாக பின்னி முன்னாடி போட்டிருக்கு, மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை, இவளையா ராஜாவுக்கு பிடிக்கும்? பார்த்தா எஸ்தரை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சு ராஜா கிரீடத்தை வச்சு இந்த அம்மா தான்டா ராஜகுமார்த்தின்ட்டான். அவ்வளோதான், ராஜகுமார்த்தின்ட்டான். இந்த வெளியே நின்று அத்தனை பொண்களுக்கு அட பைத்தியக்கார ராஜா, இவ்வளோ அலங்காரம் பண்ணுமே, இவ்வளோ அலங்காரம் பண்ணி என்னங்களை உனக்கு பிடிக்கல, எதனால அவளை உனக்கு பிடிச்சிச்சு? அவ உங்களை மாதிரி உங்க இஷ்டத்துக்கு அலங்காரம் பண்ணல, அவ எனக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கிறா, எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்கிறார். இதைத்தான் கர்த்தர் சபைகிட்ட எதிர்பார்க்கிறார். இதைத்தான் ஒவ்வொரு விசுவாசிகிட்டையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ உன் இஷ்டப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்க்கை அல்ல. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு பிரியப்படும்படி வாழும்படி இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது பரலோகத்துக்கு என்ன பிரியம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தெரியப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை என்னையும் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறதா இருக்குமே ஒழிய ஒரு நாளும் உன்னை என்னையும் கஷ்டப்படுத்துறதாக இருக்காது. சில நேரத்தில் ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்கிறார், சில நேரத்தில் வெள்ளை போலத்தை போட்டு முக்கி எடுக்கிறார். எஸ்தர் நினைச்சிருப்பாங்க, சே இவ்வளோ கஷ்டம் எதுக்கு எனக்கு, இவ்வளோ கசப்பான சுத்திகரிப்புல 6 மாசம் என்ன உட்கார வைக்கிறாரு ஏகா, இந்த ஏகாக்கு மனசாட்சியே இல்லையா, போட்டு எல்லாரையும் மாதிரி என்னையும் சுத்திகரிக்கு இப்படி கஷ்டப்புல உட்கார வைக்கிறாரே. ஆண்டவர் சொல்வார், ஏகா நினைப்பார், இல்லையே எஸ்தர் நீ ராஜகுமார்த்தியா மாறணும். இப்போ ஒரு கேள்வி இது எஸ்தருக்கு வரும், சரி என்ன ராஜகுமார்த்தியா தான் மாத்துறீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜகுமார்த்தியாகி நான் என்ன பண்ண போறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு நாள் வரும் எஸ்தர், நீ ராஜகுமார்த்தி ஆனா மட்டும்தான் உன் மூலமாக நான் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அந்த கூட்டத்தை காப்பாற்றுவதற்கு தான் நீ இன்று ராஜகுமார்த்தியை மாற்றப்பட்டாள். நீ உனக்காக ராஜகுமார்த்தியை மாற்றப்படல, ராஜாவுக்காக மாற்றப்பட்டால். எதுக்காக தெரியுமா? நீ ராஜகுமார்த்தியா மாறினாதான் ராஜாவுக்குரிய ஒரு ஜனம் இருக்குது, அந்த ஜனம் பாதுகாக்கப்படும். எதுக்கு கர்த்தர் இவ்வளவு கஷ்டப்பட்டு சாட்சியோட உங்களை கொண்டு உட்கார வைக்கணும்? எதுக்கு இவ்வளவு உபத்திரவத்து மத்தியில் கொண்டு வரணும் தெரியுமா? உன்னை மட்டும் கொண்டு போய் பரலோகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அல்ல, உன் மூலமாக கர்த்தர் இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. உன் மூலமாக ஒரு பெரிய அறுவடை செய்யப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு சகோதரி வந்து இவ்விதமா என்கிட்ட சொன்னாங்க, கணவர் பயங்கரமா கஷ்டம் வேதனைப்படுத்துறாரு, பிள்ளைகள் வந்து 2 பிள்ளைகள் இருக்கு, இந்த அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, கணவர் வேதனைப்படுத்துறாரு, விட்டு போயிட்டாரு, அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. இந்த அம்மா கேட்டாங்க, எதுக்காக பிரதர் ஆண்டவர் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தணும், நான் என்ன செய்யணும்? அப்போ அவங்களுக்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுக்க வச்சார் சில வருஷங்களுக்கு முன்பாக. சிஸ்டர், நீங்கள் கடந்து போகிற பாதை எதுவுமே வீணானதல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்கும், உங்களை பயன்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இப்படி நடத்துகிறாரு. அப்போ அவங்களுக்கு அது புரியலை, ஆனாலும் அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அந்த உபத்திரவத்தில் உண்மையாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி உபத்திரவத்தின் மத்தியில் போகிற எத்தனையோ பெண்களை கவுன்சிலிங் பண்ணி சூசைட்லேருந்து காப்பாற்றி கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்திரீ தன்னை அர்ப்பணித்ததின் நிமித்தம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட காப்பாற்றப்பட்டிருப்பாங்களானால் உங்கள் ஒவ்வொருத்தரின் மூலமாகவும் ராஜகுமாரத்திகள் மூலமாகவும் 1000கணக்கானவர்களை கர்த்தர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
நீ ஏன் இத்தனை நாள் சுத்திகரிக்கப்பட்டீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ராஜகுமாரத்தி ஆகிறதுக்கு? ஒருவேளை இந்த தாட் உங்களுக்கு வரும், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏன் பரலோகத்துக்கு போனோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏன் ராஜகுமாரத்தி ஆகணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆகிறது உனக்காக மட்டும் அல்ல, ஆண்டவர் உன் மூலமாக ஒரு பெரிய திட்டம் பின்னாடி இருக்குது. போன ஆராதனையிலும் கர்த்தர் இதை சொன்னார், இப்போவும் அதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த திருச்சபையின் மேல் கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு தடவைக்கு 2 தடவை அதை உறுதிப்படுத்துகிறார். உண்மையிலே இந்த பாயிண்ட் இப்போ நான் பேசணும்னு வரவே இல்லை, நான் பேச வந்தது வேற. ஆனால் ஆண்டவர் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார், உன்னை ராஜகுமார்த்தியாய் மாற்றுவதற்கு கர்த்தருக்கு வேறொரு திட்டம் இருக்கு. உன்னை நடத்துகிறதுக்கு நீ ஏன் இப்படி கடந்து வர கஷ்டப்பட்டு வரீங்கன்னா, கர்த்தருக்கு உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இந்த திருச்சபையின் மூலமாக, உங்கள் மூலமாக இன்னும் ஒரு பெரிய கூட்டம் காப்பாற்றப்பட வேண்டி இருக்கிறது. அந்த கூட்டத்தை காப்பாற்றி அந்த ஜனங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். நீ போகிற எந்த பாதையும் வீண் அல்ல, நீ சிந்துகிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் அல்ல, நீ பட்ட பாடுகளில் ஒரு நாள் கூட வீண் அல்ல. அத்தனையும் தேவனுடைய திட்டத்தின் படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கவே இல்லை. ஒருவேளை நான் தப்பு பண்ணேன், சில பிரச்சனைகளை போனேன், நான் தவறா நடந்தேன், அதனால எனக்கு இந்த உபத்திரம் வந்தது நீங்க சொன்னாலும், கர்த்தர் கொடுக்கிற உங்களுக்கு வாக்கு தத்தம், உன்னை திருத்தி மாத்தி அதையே சரி பண்ணி மீண்டும் அதே இடத்துக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தகப்பன். என்னதான் பசங்க தப்பு பண்ணாலும் அடிச்சாவது திருத்தியாவது திருப்பி கொண்டு அதே ஆசீர்வாதத்தில் வைக்கணும்னு விரும்பினாதான் அவன் தகப்பன். பாருங்க, ஒரு தகப்பன் செஞ்சதை நான் சொல்லிட்டு ஜோம் பண்ணி முடிச்சிடுறேன். 3 பசங்க அந்த தகப்பனுக்கு. ஒரு பையன் நல்லா படித்து அமெரிக்காவில் இருக்கிறான், இன்னொரு பையன் டாக்டருக்கு படித்து இங்கே இருக்கிறான். 3வது பையனுக்கு படிப்பு வரல, அவனுக்கு வரல, ஆனால் நல்ல பையன், படிப்பு வரல. அப்பாவுக்கு துணையா அப்பாவும் டாக்டர், இன்னொரு பையனும் டாக்டர், இன்னொரு பையன் வெளிநாட்டில் இருக்கான். இந்த பையன் அந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாவுக்கு உதவியா அசிஸ்டன்ட் மாதிரி கிளீனிங் பண்ணுறது, அப்பா கூட பேக் தூக்கிட்டு போகிறது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். அந்த அப்பா மரிக்கும் தருவாய் வந்தது. வரும்போது அந்த சொத்தை 3 பகுதியாக எழுதுறாரு. எழுதும்போது அந்த முதல் பையன் சொல்லிட்டான், நான் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேன், எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம், அந்த 2 பசங்களுக்கே பிரித்து கொடுத்துருங்க, எனக்கு வேணான்ட்டான். அவன் நல்ல பையன் பாருங்க. இந்த 2 பங்களுக்கு பாகு பிரிக்கும் போது 3 பங்காக பிரித்து 2 பங்கை அந்த படிக்காத பையன் கையில் கொடுத்தாரு, 1 பங்கை அந்த படித்த பையனில் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, சென்னையில் நடந்துச்சு, அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, டே நீ படிச்சுட்ட, நல்லா வந்துட்ட, பாவம் அவனுக்கு படிப்பு இயற்கையாகவே வரல, ஆனால் நல்ல பையன், அவனுக்கு அவன் இவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டான்டா, 2 பிள்ளைங்க இருக்குது, அவனுக்கு 2 மடங்காக கொடுத்தா அவன் நல்லா இருப்பான்டானோன்னு அந்த மூத்த பையனை ஒத்துக்கிட்டான். அவனுக்கு 2 பங்கு கொடுத்தாங்க. யோசித்து பாருங்க, அது வரைக்கும் அவன் படிப்பு வரல, அவமானப்படுத்தப்பட்டான். அதே அப்பா அவனை எத்தனை தடவை திட்டி இருக்கிறாரு, ஏன்டா இப்படி படிக்காமல் தருதலையாக போனலாம் கேட்டிருக்கிறாரு. ஒரு நாள் வந்தது, அவன் பட்ட அத்தனை பாடுகளையும் ஒரே நாளில் அந்த பத்திரத்தில் எழுதி மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதித்து அவனை வேறு வழிக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அந்த தேவன் தான் உன்னைக்கும் செய்கிறார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் செஞ்ச தப்புனால கூட இப்படி நடந்திருக்கலாம். உங்களுக்கே தோணும், ஆமாம் ஒரு காலத்தில் செய்யக்கூடாத செஞ்சிட்டேன், பண்ணக்கூடாத தப்பை பண்ணிட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ ஏசப்பா என்னை மன்னிப்பாரா? நான் சொல்லுகிறேன், நான் ஏன்னா அந்த மாதிரி தப்பை நிறைய பண்ண வேண்டாம். என்னையும் திருத்தி மாற்றி கொண்டு வந்து இந்த இடத்தில் அவர் நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருப்பாரானால், உன்னையும் மாற்றி திருத்தி கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் தகப்பன். நம்ம ஆரம்பத்தில் செய்யும்போது கொஞ்சம் கோவப்படுவார், சொல்லுவார், எனக்கு அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. சில வாலிபர்கள் ஏதாவது வந்து கவுன்சிலிங் வருவாங்க, வரும்போது இந்த மாதிரி தப்பு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நடக்கும்போது, ஒரு வாலிப பையனை கொண்டாந்து ஒரு சில ஊழியக்காரங்களாம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், அவனை துரத்தி விடுங்க, வீட்டு பக்கம் துரத்தி விட்டுருங்க, இனிமேட்டு அங்கே வைக்காதீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் துரத்தி விட்டுட்டிங்கன்னா அவன் என்ன ஆவான்? துரத்தி விட்டிங்கன்னா அவன் கர்த்தரை விட்டே தூரம் போயிடுவான். அவனை கூப்பிட்டு வாங்க, கொஞ்ச நாளைக்கு ஊழியம் கொடுக்க வேண்டாம், இருக்கட்டும், ஆனால் அவனை மீண்டுமாக மாற்றுவோம், கொண்டு வர முடியும். இன்னைக்கு அந்த பையன் ஒரு நல்ல ஊழியக்காரனாக ஊழியம் செய்து கொண்டிருக்க. எனக்கு அதை சொல்லி கொடுத்தது ஆண்டவர். ஏன்னா என்னை தள்ளாதவர் என்னை மீண்டும் சேர்த்து ஊழியக்காரனாய் மாற்றுவாரானால், அதே தேவன் உங்களையும் உங்கள் தவறுகளையும் சரி பண்ணி மீண்டும் கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் மனவாட்டியாய் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் பைத்தியம் பலவீனம் என்று தெரிந்து கொண்டார், சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தார். 12 மாத சுத்திகரிப்பை செய்து முடிக்கும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சுத்திகரிப்புக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். 2வது
உங்களுடையதான சுய இஷ்டம்னு ஒன்று இருக்கவே கூடாது. ஏகா என்ன கொடுக்குறானோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. முடிவிலே கொண்டு போய் உங்களையும் என்னையும் ராஜகுமாரத்தையாய் கற்புள்ள கன்னிகையாய் அந்த மணவாளன் கையில் ஒப்படைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? இன்னும் எனக்கு ஒரு 3 நிமிஷம் இருக்குது. நான் ஜோம் பண்ணி பாஸ்டர் கிட்ட கொடுத்துட்றேன். எல்லாம் கண்களை மூடுவோம். ஒப்பு கொடுப்போமா? ஒரு சிலருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கே இருக்கிற ஒரு சிலர் ஆவியானவர் பேசும்போது உணர்த்தினார், அதை சொன்னேன். இப்போ திருப்பி ஜெபிக்கும் போது அதை நான் செய்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் செய்த ஏதோ தவறு, பாதை மாறி போயிட்டீங்க. சில காரியங்களில் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டீங்க. திருப்பி வந்துட்டீங்க. ஆனால் இன்னும் அது சரியாகலை. அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, அதனால் ஏற்பட்ட வலி, அதனால் உங்களுக்கு வந்ததான பிரச்சனை இருக்குது. போயிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். நீ என் பிள்ளை, நான் உன்னை பெற்றெடுத்தேன், நான் உன்னை சுத்திகரித்தேன், உனக்காகவும் நான் ரத்தம் சிந்தினேன். நீ இளைய குமாரனாய் நீ மீண்டும் திரும்பி வந்தாயானால் நான் உன்னை மீண்டும் அணைத்து கொண்டு முத்திரை மோதத்தை போட்டு உன்னை வீட்டுக்குள்ளே புத்தாடை தரித்து மீண்டும் வைத்துக் கொள்ளுவேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீ பண்ண தப்புக்கு நீ அடைஞ்ச தண்டனையை கர்த்தர் இன்னைக்கு மாத்துறார். உன்னை சுத்திகரித்து மீண்டும் மாத்துறார் ஆண்டவர். உன் தாய் தகப்பனுக்கு நீ பண்ண துரோகத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு மீண்டும் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. நீ பட்ட பாடு எதுக்கு தெரியுமா? நீ வாங்கின அடி எதுக்கு தெரியுமா? நீ உன் தாய் தகப்பனுக்கு எதிராக பண்ண காரியத்தின் நிமித்தம் அடி வாங்கின. இன்னைக்கு ஆண்டவர் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு தயாராக இருக்கிறார். மீண்டும் உன்னை சுத்திகரிக்க தயாராக இருக்கிறார். நீ போன பாதைகளில் இருந்த பாடுகள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஆண்டவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன், உனக்கு முன்பாக போய் வழியை ஏற்படுத்துகிற தேவன். உன்னை சுத்திகரிக்க கர்த்தர் விரும்புகிறார். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நான் தேவனுடைய மனவாட்டியாக மாறணும். நான் என்னை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். அது வெள்ளை போலமோ, சுகந்த வர்க்கமோ, கந்தர்வ வர்க்கமோ, அல்லது ஸ்திரீகளுக்குரிய முறைமையோ, என்ன முறையில் நீங்கள் என்ன நடத்தினாலும் சரியாண்டவரே, என்னை கொண்டு போய் ராஜகுமாரத்தியை ஆக்கிட்டா மட்டும் போதாப்பா. அதுக்கு மட்டும் என்னை மாற்றிருங்க ஆண்டவரே. அதுக்காக என்ன செய்யவும் நான் தயாராக இருக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? அப்படி நீங்க நிபந்தனை இல்லாம உங்களை தேவன் கையில சரண்டர் பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களை ராஜகுமாரத்தியாய் உயர்விலே கொண்டு போய் உட்கார வைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் தன்னை நம்பினவர்களை கைவிட்டதே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்த்தவர்களை கர்த்தர் உதாசீனப்படுத்தினது கிடையவே கிடையாது. எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார், உன்னை மாற்றிடுவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த எங்களுக்கு அழைப்புக்காய் ஸ்தோத்திரம். வேறுபாடுள்ள வாழ்க்கைக்காக நன்றி. சுத்திகரிப்புக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு சில காரியங்களை நீர் கொடுத்தீர், சில காரியங்களை கொடுக்கவில்லை. சில காரியங்களை கொடுத்தீர், சில காரியங்களை கொடுக்கவில்லை. நீர் கொடுக்காததுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுக்காததுக்காக நன்றி. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் தந்தாலும் ஆசீர்வாதம், நீர் தரா விட்டாலும் ஆசீர்வாதம். ஏன்னா நீங்க செஞ்சீங்கன்னா அது எங்க நன்மைக்காக மட்டும்தான் செய்வீங்க. உங்க கரத்துல தீமை என்பதே கிடையாது. நீங்க கொடுத்த அத்தனையும் நன்மை, நீங்க கொடுக்காததும் நன்மை. தேங்க்யூ ஜீசஸ். அநேகர் நீங்க சில காரியங்களை எங்களுக்கு தரலையே, ரொம்ப நாளா ஜெபம் பண்றோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் தரலனாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்னாரு, எஸ்ங்கிறது மட்டும் கர்த்தருடைய பதில் இல்லை, நோங்கிறதும் கர்த்தருடைய பதில். ஆனா ரெண்டுமே ஆசீர்வாதம் தான். கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்துவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளிலே இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் 100க்கு 100 100க்கு 100 உங்களுடைய கரத்திலிருந்து வந்ததுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.